السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين محمد وآله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, கனவான்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் அருளால் நீங்களும் நாமும் தராவீஹுடைய தொழுகையை 28வது தினத்துடைய தொழுகையை நிறைவு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். ஹாஃபிஸ் அவர்கள் ஓதும்போது ஓதி காட்டினார்கள், வஇன்னா அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன். இன்றைய கிராஅத்திலே ஒரு சில வசனங்கள் இது. அல்லாஹ் அந்த வசனங்களிலே குறிப்பிடுகிறான், நீங்கள் எந்த செயல்களை செய்தாலும் அதை பார்வையிட்டு எழுதி வைக்கக்கூடிய சிறப்புக்குரிய மலக்குகள் உங்களிடத்தில் சாட்டப்பட்டிருக்கிறார்கள், உங்கள் மீது சாட்டப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுறான், உங்களின் மீது உங்களுடைய செயல்பாடுகளை பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். கிராமன் காத்திபீன், சங்கைக்குரிய எழுத்தாளர்கள். மோசடி செய்ய மாட்டாங்க எழுதுறதுல. என்ன செய்தீங்களோ அப்படியே எழுதுவாங்க. கூட்டல் குறைச்சல் செய்ய மாட்டாங்க. யாரையும் அதுல கோபமோ தாபமோ மனஸ்தாபமோ அந்த வகையிலே எழுதக்கூடியவர்கள்ல நியாயமான சிறப்பான எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். யஅலமூன மா தஃஅலூன், நீங்க எதையெல்லாம் செய்வீர்களோ அதை அவர்கள் நன்கு அறிவார்கள். அவர்களை விட்டு மறைத்து எந்த செயலையும் நீங்கள் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மலக்குகளை அல்லாஹ் நம்மிடத்திலே சாட்டி வைத்திருக்கிறான், சேர்த்து வைத்திருக்கிறான். நல்லது செய்தாலும் எழுதுவாங்க, கெட்டது செய்தாலும் எழுதுவாங்க. சொல்ற நாம இந்த ஒரு நமக்கு மனதில் ஈமானும் நம்பிக்கை இருந்திருந்தா இருக்குமே, ஆனால் எந்த தீய செயலையும் செய்ய மாட்டேன். ஏன்னா எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. இப்போ நான் பேசுகிறேன், முன்னாள் ரெக்கார்டு செய்கிறீங்க. இது எனக்கு ஒரு உணர்வை தரும். என்ன, நம்ம எது பார்த்து பேசணும், ஏடாவிடமா பேசிடக்கூடாது. எல்லாமே பதியப்படுது, நாளைக்கு பிடிக்கப்பட்டலாம். இந்த உணர்வு இது சாதாரண ரெக்கார்டு. இதில் யாரும் எடிட் செய்யலாம், எப்படி மாற்றலாம், என்னமும் செய்யலாம். ஆனால் மலக்குமார்களே யஅலமூன மா தஃஅலூன், நீங்க எது செய்தாலும் அதை அவர்கள் எழுதுகிறார்கள். ஆக நம்முடைய எந்த செயல்களாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது பதியப்படுகிறது. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், வாயிலிருந்து ஒரு கலிமா ஒரு வார்த்தை வந்தாலும் கூட அதை பதியக்கூடியவர்கள் பக்கத்திலிருந்து பதிகிறார்கள். நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடு, நம்முடைய அத்தனை வேலைகளையும் எது நம்மிடத்தில் வெளிப்பட்டு விடுமோ அது பதியப்படுகிறது. அதன்படிதான் அடுத்த வசனங்கள்ல ஓதினார்கள். ஹாஃபிஸர் பூரா அந்த கியாமத்தை பத்தியே தான் ஓதினாங்க. நாளைக்கு அந்த பட்டோலை வடதுகரத்துல கிடைச்சிருச்சுன்னா நம்ம அங்கே அமல்கள் சரியா இருக்குன்னு அர்த்தம். படிக்கிறதுக்கு முன்னாலே தெரிஞ்சு போயிடும். எந்த கையில கொடுக்குறாங்கன்னு பார்த்தாலே வலது கையில வாங்கிட்டோம்னா பிரிச்சு பார்க்க வேண்டியது இல்லை, ஜன்னத்துக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இடது கையிலையோ முதுகுக்கு பின்னாலேயோ வழங்கப்பட்டுருச்சுன்னா மாட்டிக்கிட்டாரு. அப்பொழுதுதான் அவங்க ஒவ்வொருத்தரும் படிச்சு பாருங்க. இன்னி வனன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, பெருமையோட எல்லா இடத்திலையும் சுட்டி காட்டுவாங்க. இது நடக்க போறது சத்தியம். நம்ம உலக வாழ்க்கையில சில காலங்கள், யாருக்கு அல்லாஹ் எவ்வளவு வயதை வச்சிருக்கிறான் நமக்கு சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் அவருடைய நிர்ணயத்தை கொடுத்திருக்கிறான். அந்த காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன அமலும் பெரிய அமலும் நமக்கு ஒன்று பாதகத்தை ஏற்படுத்தும் அல்லது சாதகத்தை ஏற்படுத்தும். நாம அங்கே கவனிக்கிறது என்ன, இது எப்படிப்பட்ட அமல், சாதகமானதா பாதகமானதா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வினால் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு கண் முன்னிலையில் நடக்கிறது. அல்லாஹ் ஒரு பெரிய நமக்கு என்ன ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிறான். மனசுல தோன்றது பாருங்க, அதை எழுதுறது இல்லை. முன்னால் இந்த சமுதாயத்துக்கு அது எழுதப்பட்டுச்சு.
தப்பா யோசிச்சாண்டா எழுதிருவாங்க. இன்னைக்கு அல்லாஹ் அதை மன்னிப்பு கொடுத்துருக்கிறான் இந்த சமுதாயத்துக்கு. அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்துக்கு மா தவஸ்வசத் பிஹி சுதூருஹா, அவனுடைய உள்ளங்கள்ல வரக்கூடிய ஊசலாட்டங்கள், தப்பான எண்ணங்கள், செயல்பாடுகளை எட்டுவதற்கு முன்னால் அப்படி நினைவுகள் வந்தா அல்லாஹ் அதை மன்னிச்சிடறான். எப்போ உறுதி இல்லாம சும்மா ஒரு நினைப்பு வந்துட்டு போகுது, ஒரு கெடுதியான நினைப்பே வருது, அல்லாஹ் அதை மன்னிச்சிடறான். அது எழுது செயல்பாடுல வந்துருச்சு, அது பதியப்பட்டு சொல்றது. ஆகையினால நம்முடைய ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு தாழாய் தொழுகிறோம், மற்ற நல்ல காரியம் தான தர்மம் செய்கிறோம், நல்ல பேச்சு பேசுறோம், மனைவியுடனே நியாயமாக மஹப்பத்தாக பேசினாலும் கூட நன்மையாகத்தான் எழுதுகிறோம். அல்லாஹ் இப்படி வைக்கல, நீ தொழுதாத்தையும் எழுதுறோம், அங்கேயெல்லாம் உள்ளதெல்லாம் நன்மையில் அல்ல. அல்ல, மோமினுடைய அனைத்து சம்பாத்தியம் வாழ்வும் ஷரியத்துக்கு உகந்ததாக இருக்குமே ஆனால், சரியான நியத்தை நாம் சரி செய்து கொள்வானே ஆனால் முழுமையாக இபாதத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமது மனைவிக்கு மஹப்பத்தோடு ஊட்டக்கூடிய அந்த ஒரு கவலை சோறு கூட அங்கே எழுதப்படுகிறது நன்மையாக. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அது அன்பு மஹப்பத்துல வர்றதில்ல, மனோ இச்சையில ஆசையில வர்றதல்லவா, அதுக்கு இப்படி நன்மை கிடைக்கும் நாயகமே? அப்ப அவங்க சொன்னாங்க, மனைவியை விட்டுட்டு வேற மாதிரி இருந்தா வேற தப்பான ரூட்ல போவியா, போக மாட்டியா? அதை விட்டு பாதுகாத்து உன்னுடைய கற்பை பாதுகாத்து அந்த பெண்ணுடனே இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தா அல்லாஹ் அதுக்கும் மதிப்பளிக்கிறான். இப்ப நான் இப்பவும் சொல்றது இருக்கு, நரகத்துக்கு போறதுக்கு தான் பெரிய முயற்சி செய்யணும். ஜன்னத்துக்கு போறதுக்கு சாதாரணமா இருந்தாவே ஜன்னத்துக்கு போயிடும். முறையா நீயத்தை கெடுத்துக்கிறாம செயல்பாடுகளை கெடுத்துக்கிறாம ஒரு அளவுக்கு செய்துட்டோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலாவுடைய அந்த மைதானத்தை லேசாக்கிறான், அதுல போகக்கூடிய வழிகளை சுலபமாக்கிறான். அருமை சோதரர்களே, நாம எப்படி நம்முடைய அமல்களை திருத்தி இருப்போமோ நம்முடைய சந்ததிகளும் அப்படியே பிறகு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு நாம தான் முழு பொறுப்பு. வகான அபூஹுமா சாலிஹன் ஃபராத ரப்புக யப்லுகா அஷுத்தஹுமா, குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃப்ல வருது. ஒரு தகப்பன் ஒழுங்கா இருந்தான், அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அல்லாஹ் சாதகத்தை செஞ்சு கொடுத்தான். வரலாற்றுல நீளமா வருது. அதுலயே அந்த விளக்கத்தில் எழுதுறாங்க, 7வது தகப்பன் சரியா இருந்தான், 7 தலைமுறைக்கு அல்லாஹ் சரியாக்கி கொடுத்தான். அப்போ ஒரு தகப்பன் நாம சரியாக இருப்போமே ஆனால், முறையாக இருப்போமே ஆனால் நம்முடைய அத்தனை சந்ததிகளும் அல்லாஹ்விற்கு உகந்தவர்களாக, பிரியமானவர்களாக, ஜன்னத்தை தேடி தரக்கூடியவர்களாக ஆவார்கள் என்பதை இதிலிருந்து விளங்க முடியும். வரலாற்றுல வருது, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஊர்களுக்குள்ள வளம் வருவாங்க. எங்கேயுமே ஊர் சுத்துவாங்க. ஊர் சுத்துறதுன்னா சும்மா நேரத்தை கிடைக்கிறது இல்லை, யாருக்கு என்ன தேவை இருக்குது, யாரு பாதுகாப்புள்ள இருக்கிறாங்க, யாரு பாதுகாப்பற்ற நிலையில இருக்கிறாங்க, ஏராளமான வரலாறுகள் வருது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றுல அனைத்தையுமே ஒரு தொகுத்து கொடுத்தவங்க ஹஜ்ரத் உமருக்கு. அதனாலதான் ஒரு தனிப்பெரும் சிறப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பின்னால நபி யாரும் வரப்போறது இல்லை, அப்படி வர்றதா இருந்தா அவர் உமரா தேர்வு. அவ்வளவு சிறப்பு உள்ள மனுஷர் அவர். அந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை அப்படி தெருவை சுத்தி வந்தாங்க. வந்து பார்த்தபோது காலை நேரம், அதிகாலை நேரத்துக்கு நெருங்குற நேரத்துல ஒரு வீட்டுக்குள்ள ஒரு தாயும் மகளும் பேசின சப்தம் வருது. யாரு என்ன பேசுறாங்கன்னு கலீஃபா நின்று கேட்கிறாங்க. அந்த தாய் அம்மா சொல்லுது, வயசான பெண்ணு, யா புனைய யா பின்தைய கூமி ஷூபி அல் லபன பில் மாய், மகளே எந்திரி, சீக்கிரம் பால் கறந்து வச்சிருக்கிறோம், பால்ல கொஞ்சம் தண்ணியை சீக்கிரம் கலந்துரு, காலையில பாலை விற்க வேண்டியது இருக்குது, பால்கள் இருக்குது, அந்த பால்ல தண்ணியை கலந்து காலையில விற்கணும், இவ்வளவு பேர் கொடுக்கணும், அந்த பால்ல தண்ணியை கல. அந்த பெண்ணு சொல்லுது, ஷூபி அல் லபன பில் மா. அந்த பெண்ணு சொல்லுச்சு, மக வயதுக்கு வந்த மக வீட்டுக்குள்ள இருக்குது, சிறு பிராயம் இருந்தாலும் அல்லாஹ் உள்ளத்துல ஒரு இறை அச்சத்தையும் பயத்தையும் கொடுத்திருந்தான். சஹாபாக்களுடைய பொன்மொழிகளை ஏற்கக்கூடிய பக்குவத்தை கொடுத்திருந்தான். மகளுக்கு அம்மாளுக்கு சொல்றாங்க, யா உம்மி, அம்மாவே, ஹலீஃபாவுடைய அறிவிப்பாளர் நேத்து தானே அறிவிச்சாங்க, எல்லா பக்கம் சொன்னாங்க, பால்ல தண்ணி கலக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. ஹலீஃபாங்கிறது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதிநிதி அல்லவா, அமீருல் முஃமினீன் உமர் அல்லவா, அவர் சார்பாக அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது, அறிவிப்பாளர்கள் அறிவிப்பு செய்துக்கிட்டு போனாங்க. பாருங்க, எதையெல்லாம் அந்த காலத்துல அவங்க நைநூட்டா செய்திருக்கிறாங்க பாருங்க.
தெருவில் போய் அழைப்பாளிகள் அனுப்பிச்சு பாலில் யாரும் தண்ணி கலக்கக்கூடாது. ஆட்சி அப்படி இருந்துச்சு. அதனால தான் காந்தி சொன்னார், ஆட்சி ஒழுங்கா செய்யறதா இருந்தால் உமருடைய ஆட்சி தான் உலகத்தில் வேணும்னார். மகாத்மா காந்தி வரைக்கும் சொன்னார். அந்த அளவிற்கு சிறப்பான, அல்லாஹ்விற்கு உவப்பான, மிக உன்னதமான ஆட்சியை செஞ்சு காட்டினவங்க அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. தான் எடுத்த கஷ்டத்தை நீங்க சொல்லி மாடாது. அவங்க எடுத்துக்கிட்ட 12 ஒட்டு இருந்துச்சு அவங்க துணியில. அமீருல் மோமினின் ஜனாதிபதி, ரோமானிய பேரரசும் ஈரானிய பேரரசும் பார்த்தா நடுங்குது. ஆனா ஹஜ்ரத் உமர் எப்படி இருந்தாங்க? இன்னைக்கு நாங்க பேசுறோம் சொல்றோம், என்னமோ எப்படியோ இருக்கிறோம், வாழ்க்கை கழிக்குது, அல்லாஹ் மன்னிக்கிறேன் எங்களை. ஆனா ஹஜ்ரத் உமருடைய வாழ்வு எப்படி இருந்துச்சு? எந்த அனுபவமும் எந்த பலனையும் எடுத்துக்கல இந்த ஆட்சி இருந்துச்சு. அல்லாஹு அக்பர். ஈரான்ல இருந்து வந்தாங்க தூதுவர்கள், வந்து கேட்டாங்க, யார் அவர் உமருங்கிறவரு? அவங்களை சந்திக்க வந்திருக்கான். எங்க ஜனாதிபதி சார்பாக சந்திக்கிறதுக்காக வந்திருக்கான். காரணம் அதான் அந்த மரத்துக்கு கீழே படுத்திருக்கிறாரு அவர் தான். தலைக்கு தலையான இல்லை, கையை வளைச்சு கொடுத்து மர நிழல்ல படுத்திருக்காரு. ஆடி போயிட்டாங்க. ஆடி. உமர் இப்னு கத்தாப் வரலாறு ஆச்சரியமா இருக்கு சோதரர்களே. அதே மாதிரி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய, நீங்க சொல்றமே, கடூரமானவங்க. வஷத்துஹும் ஃபி அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்துல யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவருடைய மகன் இப்னு உமர் ஒரு தடவை மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு கூடிய ஒரு சஹாபியை கொஞ்சம் தரக்குறைவா ஏதோ கோபத்துல பேசிட்டார். உமருடைய மகனும் சஹாபி, பேசப்பட்ட நபரும் சஹாபி. இவர் அப்துல்லா இப்னு உமர், அவர் மிக்தாத் இப்னு அஸ்வத். ஹஜ்ரத் உமர் எந்த அளவுக்கு கோபமானாங்கன்னா, அவனை பிடிச்சிட்டு அவன் நாக்க அறுக்கிறேன் நாங்க, மகன் நாக்க. இன்னைக்கு சொந்த பந்தத்துக்கு தான் முதல் உரிமை. அவன் என்ன செஞ்சாலும் பொறுப்போம். அந்நியம் செஞ்சுட்டா கோபம் வரும், தான் செஞ்சுட்டா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுவோம். ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் தன்னுடைய மகனை பத்தி, எப்படிப்பட்ட மகன் அது? ஹஜ்ரத் உமருக்கு 4-5 பிள்ளை, ஆம்பளை பிள்ளை இருந்தாங்க, 4-5 பொம்பளை பிள்ளை இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய மகன் பூரா மௌத்தாயி இன்னால் இல்லா சொல்றதுக்கு நான் ஒவ்வொரு காலத்திலும் ரெடியா இருக்கேன். நான் இந்த மகனுக்கு மட்டும் அவன் ஹயாத்தா இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்துல்லா இப்னு உமர். ஏன்னா அவர் சுன்னத்தை பின்பற்றுறதுல அவர் அலாதியான ஒரு பிரியம், ஒரு இடம் உள்ள வைத்தவர் அவர். அவருக்கு ஹஜ்ரத் உமர் அந்த அளவுக்கு பவரை கொடுத்தாங்க. ஒவ்வொரு மகன் மேலையும் நான் இன்னால் இல்லா சொல்லுவதை கூட ஆசிப்பேன். ஆனால் இந்த மகனுடைய விஷயத்தில் இன்னால் இல்லா மௌத்தானா கூட நான் பொறுத்துக்கிறேன். இவர் மௌத்தாக கூடாது, அல்லாஹ் அவர் ஹயாத்தா வைக்கணும்னு விரும்புவாங்களா அந்த அளவுக்கு. அந்த மகன் தான் ஒரு சஹாபி எப்படி பேசின உடனேயே கூப்பிட்டுட்டு வாண்டு முடிவெடுத்துட்டாங்க. முடிவெடுத்தா யாரும் அவரை தடுக்க முடியாது. கடைசியில் அத்தனை சஹாபாக்களும் சேர்ந்து கோபத்துல வந்த வார்த்தை, பிடிக்காதீங்க, வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டதுனால அன்னைக்கு தப்புனார். அப்ப ஹஜ்ரத் உமருடைய அந்த ஆட்சி காலத்துல அந்த அம்மா சொல்றாங்க, தண்ணியக்கலை. அந்த மகள் அதுக்கு சொல்றாங்க, உமருடைய அமீருல் மோமினுடைய அழைப்பாளர் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு, நீங்க கலக்க சொல்றீங்களே அது சரியில்லை. அந்த தாய் சொல்லுது, அது பழைய காலத்து பொம்பளையா இருக்கும், ஏதாவது பழைய காலத்துடைய எண்ணங்கள்ல இருந்திருக்கும். அந்த அம்மா சொல்லுச்சு, சொல்லிட்டு அழைப்பாளரை சொல்லிட்டு போனாங்க சர்தான். இப்ப அந்த அழைப்பாளர் முன்னாலே அடிக்கிறாரு, அவனா தண்ணி கலக்கிறத பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு. களமா நாளைக்கு நம்ம பொழப்பு ஓடணும், நம்ம ஏழைகள், இதை கலந்து வித்தாத்தான் இதை 4 காசு கிடைக்கும். அதனால அந்த முனாதி ஹலீஃபாவுடைய முனாதி இருக்கிறாரே அழைப்பாளர், அவர் இந்த இடத்துல இல்லையே, நீ செய்யக்கூடிய செயல் அவர் பார்க்கவா போறாரு? அந்த பெண்ணு சொல்லுச்சு, மக அம்மா, ஹலீஃபாவுடைய அழைப்பாளர் பார்க்கல, ஹலீஃபா அந்த அழைப்பாளருடைய ரப்பு பார்க்கிறான். இதுக்கு பேர் தான் தக்குவா, இறையச்சம். ஒரு பொம்பளை புள்ள, சிறு வயசு புள்ள, தன்னுடைய மூதாட்டியா இருக்கக்கூடிய தாயை பார்த்து கொடுத்த பெரிய பாடம் இது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இல்லம் யரா முனாதி உமர் அலம் யரா ரப்பு முனாதிஹி. உமருடைய முனாதிக்கு இது தெரியல, பார்க்கலண்டா, ரப்பே முனாதிக்குமா தெரியாம போச்சு? அல்லாஹு அக்பர். சொல்லி முடிச்சுட்டான். காலையில எப்படியோ ஆச்சு, பால் தண்ணி கலக்கிற விட்டது. இந்த ஒரு வார்த்தை அல்லாஹுக்கு எப்படி பிரியமாச்சுன்னா பாருங்க. அதான் சொல்றோம், நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய எந்த சிறிய நல்ல அமலை கூட லேசா நினைச்சிடக்கூடாது. நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம், பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு தான தர்மம் அல்லது நல்ல காரியங்களை நீ இலகுவாக நினைச்சிடாத.
லேசா நினைச்சிடாது. அதுக்கு எந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எந்த சின்ன பாவத்தை கூட லேசா நினைச்சிடக்கூடாது. அது எங்க விட்டு கவுத்தும்னு தெரியாது. ரொம்ப வெகு ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த சின்னஞ்சிறிய அமல், அந்த பெண்ணுடைய இந்த குரல், அவங்களுடைய செயல் அல்லாவுக்கு எவ்வளவு பிடித்தமாச்சு. கலீஃபாவுடைய உள்ளத்துல அல்லாஹ் போட்டான். என்ன போட்டான்? அதற்கு உமர் முடிவெடுத்தாங்க, இந்த பெண்ணை என்னுடைய மகன்களுக்கு கட்டணும். காலையில கூப்பிட்டு விட்டாங்க, அம்மாவை கூப்பிட்டு விட்டாங்க. அம்மாவை சாடலை. மகன் சொன்னதுனால அவங்கள மன்னிச்சாங்க. சொல்லிட்டு தன்னுடைய மகன்களை முதல் ஆலோசனை பண்ணாங்க. சொல்லிட்டு அந்த மகனுக்கு சொன்னார் அப்துல்லா இப்னு உமருக்கு, இதப்பா நானே கட்டிக்கிறேன்னா கட்டிக்கிறேன், இப்படி பொண்ணு கிடைக்காது, ஆனா எனக்கு வயசாகி போச்சு, இனிமேல் கட்டுறதுக்கு சான்ஸ் இல்லை, ஆனா நீ கட்டிக்கப்பான்னு தன்னை மகனுக்கு சொன்னாங்க அப்துல்லா இப்னு உமர். அவர் சொன்னார், எனக்கு முதவே மனைவி இருக்குது, அதை காப்பாற்ற வேண்டிய பல பொறுப்புகள் இருக்குது, எனக்கு இதுக்கு மேல நான் என்னால பொறுப்பு ஏற்க முடியாதுல்ல. அடுத்த மகன் ஆசிம் என்ற தனது மகனுக்கு கட்டி வச்சாங்க. அந்த மக்கள் மூலமா தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் பிறந்தாங்க. நீதமும் நேர்மையும் நிறைந்த உமையாக்களுடைய மிகப்பெரிய ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் நம்ம எப்ப வரலாற்றுல படிக்கிறோமோ, அந்த பால்கார பொண்ணுக்கு பிறந்த பிள்ளைய தான் அல்லாஹ் அதை கபூல் செய்தா. அதுக்கு பிறகு மன்னர்களாக மாறினாங்க. ஒரு பெண் ஒரு சின்னஞ்சிறிய அமலை செய்து காட்டினா அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைச்சு, இவ்வளவு பெரிய மரியாதை கிடைச்சு. அருமை சகோதரர்களே, அதனால நாம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு எது வாய்ப்பு கொடுத்தானோ, அது சின்ன அமலோ பெரிய அமலோ, அல்லாஹ்விற்கு என்று நம்ம ஒரு காரியத்தை செய்துட்டோம்னு சொன்னா அதுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. அல்லாஹ்வுடைய பலனை உலகத்திலையும் கொடுக்குறான். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பார்க்கலையா, ஜன்னத்து நிச்சயமா கிடைக்கும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. கிராமன் காத்திபின் எழுதியிருப்பாங்க, அந்த பெண்ணுக்கு கிடைக்கும், அந்த பெண்ணுடைய சந்ததிக்கு கிடைக்கும். உலகத்திலேயும் என்ன சிறப்பை கொடுத்தா, அவருடைய பிள்ளைகள்லாம் மன்னர்களா மாறினாங்க, நேர்மையான மன்னர்களா மாறினாங்க, ஆதில் என்று ஃபேமஸானவங்களா மாறினாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய வரலாறுல நீங்க பார்க்கலாம். அந்த பெண்ணுடைய வழியில தான் இவங்க பெற்றெடுக்கப்பட்டாங்க. கடைசியில ஒரு நாடாளக்கூடிய மன்னர்களாக அவங்க ஆனாங்க. சோதனை. அதனால நாம செய்யக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும் அது அல்லாஹ்விற்கு என்று செய்யணும். அதுல அலாதியான அந்த தூய எண்ணத்தோட செய்துட்டோம்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமதான்ல அதுலயும் குறிப்பா நிறைய வருது. இதே மாதிரி ஒரு சின்னஞ்சிறிய இதுதான் உலகத்திலேயே பலனை கொடுக்குறான். அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொல்லும் பொழுது கூட ஆகிரத்துல உங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கிறேன்ப்பா, எல்லாம் இருக்கிறேன், ஆனால் மனுஷனுக்கு என்ன ஆகுது தெரியுமா, ஆகிரத்துல இருக்கு, சரி இங்க என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். நம்ம பொதுவா பாக்குறது தானே, நாளைக்கு கிடைக்கிற கோழி இருந்துட்டு போகுது, இன்னைக்கு முட்டை கிடைச்சிருக்க விடாதம்மா. நாளைக்கு கிடைக்கிற கோழி கிடைக்குதோ கிடைக்கலையோ அதுக்கு அடுத்து இன்னைக்கு முட்டை கிடைச்சிருக்கு, இன்னைக்கு அனுபவி, நாளைய பார்ப்போம். இந்த மனிதனுடைய எண்ணத்தில் இருக்குது. உலகத்துடைய வாழ்க்கையில அந்த பலன்களை பெறுவதற்கு ஒரு மனித ஆசை அது. அல்ல அதையும் குர்ஆன்ல சொல்லி காட்டினா, ஆகிரத்துல நிறைய கொடுக்குறேன், இன்னொரு பலனை எதை நீங்க அதிகமா விரும்புறீங்களோ அதையும் தர்றேங்கிறான். தூய எண்ணத்துடனே சின்னஞ்சிறிய அமலை செய்துட்டா சரி, சந்ததிகளிலேயே வருது. நமது வாழ்க்கையிலேயே அந்த பலாபலன்கள் பார்க்கலாம். சார், இதே அப்துல்லா இப்னு உமர், உமருடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் காட்டுல ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்விகளுக்கு வேண்டாம் பதில் சொல்லுவோம். 11 மணிக்குள்ள முடிப்போம். வேண்டாம், நாளைக்கு நீங்க எல்லாம் வேலைக்கு போறவங்களா இருக்கிறாங்க, அடிக்க இடைஞ்சல் ஆயிடக்கூடாது. அல்லாஹ் நாளைக்கு இடத்தில் வந்துட வேண்டாம். அப்ப அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை காட்டு பக்கம் போனாங்க. போகும்போது இங்க இடைய ஆடுகளை வச்சு நிறைய மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு என்ன நினைப்பு வந்துச்சோ தெரியல, அந்த இடையில கொஞ்சம் பரிசோதிச்சு பார்க்கலாம்னு சொல்லி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடையில போய் சொன்னாங்க, ஒரு ஆடு இருந்தா எனக்கு கொடுத்துருப்பா, எனக்கு ஆடு தேவைப்படுது. அந்த காலத்துல அவங்க கூட்டமா போவாங்க, அடுத்து அங்கனே சமைச்சு சாப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆட்டை கேட்டாங்க. அவன் இடைன்னு சொன்னா, ஆடு எனக்கு சொந்தம் இல்லை, நான் ஒரு இலக்காரன், என் முதலாளிக்கு சொந்தம். இதுதாங்க முன்னோர்கள். இடையும் கூட அப்படி இருந்தான், தெரிஞ்சுதா? அல்லாஹு அக்பர். அதனாலதான் நம்ம முன்னோரை பின்பற்றணும், அவங்க வழிகளில் போகணும். அதை மீறி இப்ப நம்ம நடக்க முடியாது. என்னதான் நீங்க உயர பறந்தாலும், ஊருக்கு உயர பறந்தாலும் கூட நீங்க ஒரு காலத்திலேயும் ஊருக்குருவே இருப்பீங்களே தவிர பறந்தா மாற முடியாது. அவ்வளவுதான் இருக்க முடியும் நம்முடைய நிலைமை.
நம்முடைய முன்னோர்கள் காட்டி கொடுத்த போட்ட ரோடு அது நடந்தாலே போதும், சிரமம் இல்லாமல் போகலாம். ஒரு இடையிட்ட கூட இந்த இது இருந்தது சோழ. அப்போ இடையிட்ட கேட்டவொன்னா அந்த இடையன்னு சொன்னால் ராயில் கணம், ஆடு எனக்கு சொந்தம் இல்லை, நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு கொடுக்கலான்னு ஆசை தான், ஆனால் என் பொருளை தான் நான் கொடுக்கலாம், இன்னொருத்தருடைய பொருளை கொடுக்க முடியாது, நான் வேலைக்காரையும் கொடுக்க மாட்டேன். இவர் பரிசோதிச்சு பார்த்தார், என்னப்பா அவன் பெரிய தத்துவம் பேசுகிறானே அப்படின்னு இவனு ஒரு கேட்டார். ஏப்பா உன் முதலாளி இங்கேருந்து பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு, நூற்றுக்கணக்கான ஆடு இருக்குது, எத்தனையோ ஆடு இது ஓனாய் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம், எங்கேயோ காணா போச்சுன்னு சொல்லலாம், ஒரு ஆடை கொடுத்தா என்ன வேணும்னே கேட்குறாரு. அவர் வந்து பறிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, பரிசோதிக்கணுங்கிற எண்ணம். அப்போ அவர் சொன்னார், அல்லாஹு அக்பர், வரலாற்றில் சொல்கிறாங்க, என் முதலாளி பார்க்கல, அல்லாஹ் எங்கே போயிட்டான். இந்த இடையில் கேட்ட வார்த்தைங்க கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அது இவனு ஐநல்லா ஐநல்லா இடையும் சொன்ன வார்த்தையை வச்சுக்கிட்டு, ஆஹா இந்த இடையும் இந்த அளவுக்கா, அல்லாஹ் எங்க போயிட்டான், அல்லாஹ் எங்க போயிட்டான். ரொம்பவும் அதுல அவங்க எந்த அளவுக்கு அவங்க அதுக்கு அவன் மேல பிரியமும் ஒரு பாசமும் ஏற்பட்டுச்சுன்னா சகோதரர்களே, அந்த முதலாளிகிட்ட போய் பேசி முழு ஆட்டு அந்த மந்தையே விலைக்கு வாங்கி அந்த இடையில கூப்பிட்டாங்க. இது உலக வாய்தா பாருங்க. அல்லா இடத்துல ஐநல்லான்னு கேட்டு தப்பிச்சதுக்கு ஆகிறதுல ஜன்னத்து இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இங்கேயும் ஆட்டு மந்தையே கிடைச்சு போச்சு. இந்த மாதிரி நாம அல்லாஹ் பார்க்கறான், அல்லாஹ் கேட்கறான், என்னுடைய ரப்பு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனை கவனிச்சு நான் நடக்கணும்னு நம்முடைய செயல்பாடுகளை சீர்திருத்தணுமே ஆனால் ஆகிறதுல நிச்சயம் கிடைக்குது. மையாமல் மின சாலிஹாத்தி வஹுவ மூமினுன் ஃபலா குஃப்ரான லிசாயிஹி இன்னா லஹு காத்திபூன். அவன் எந்த மாதிரி ஆணோ பெண்ணோ நல்ல அமல்களை செய்துக்கிட்டு இருந்தா அதை எழுதிடணும், எந்த அமலையும் விடுபட்டு போகாது. உங்களுடைய முழு பலனை உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகிரத்துல எந்த விதமான மாறுதல் இல்லை. வத்தில் கத்தாருல் ஆகிரத்து நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்லி வலா ஃபஸாதா வல் ஆகிபத்து லில் முத்தகீன். எண்ணற்ற ஆயத்துக்கள் அதை சொல்லி காட்டுறான். இங்க எது செய்தாலும் அங்கே கிடைக்கும். இங்கே விட்டுருவானா இங்கேயும் விட்டுறதில்லை. அது ஒரு காலத்துல சோதனைக்காண்டி எல்லாம் வந்து சோதிச்சிருப்பான். நம்ம ஈமான்லாம் அவ்வளவு இல்லை. சோதிச்சு பார்க்குற அளவுக்கு ஈமான் இருந்தா தான் நமது லேசுமாசான ஈமான். அல்லாஹ் அதற்கு சோதனையும் தர்றதில்லை. பெரிய ஈமான் பலமா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் சோதனையை கொடுப்பான். எம்ஏ பிஏ பரிச்சை எழுத போனால் அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி வரும். எல்கேஜி யூகேஜியோட நம்ம மோசம் ஃப்ரீ கேஜியில் நிற்கிறோம். அதனால் நமக்கு வர்ற கேள்வியெல்லாம் பெரிய கேள்வியெல்லாம் வராது. நமக்கு வர்ற சோதனைகள் பெருசா வராது, சன்ன சாதாரணமா வரும். அதுல நம்ம கொஞ்சம் லெவல் ஆக்கிக்கிட்டோம், தீனும் கிடைக்கும், துனியாவும் கிடைக்கும், ஆகிரத்தும் கிடைக்கும். அருமை சோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் 2 நாள் தான் இருக்குது. ஹதீஸ்ல நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க, ஒரு நஃபிலுக்கு ஃபர்துடைய நன்மை, ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துடைய நன்மை. இது சத்தியத்தை தவிர வேற எதையும் பேசாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தை. அதனால இதை வாய்ப்பா கருதி முடிஞ்ச வரைக்கும் நல்ல அமல்களை, சொந்த பந்தங்கள்ல விரோதங்களை மறந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு முயற்சி எடுக்கணும். ஹதீஸ்ல வருது, சொந்தத்தை முறிக்கக்கூடியவனுக்கு மக்பிரத்து இல்லை, மக்பிரத்து இல்லை. ஹதீஸ்ல என்ன வருது, தன்னுடைய ஆயுள்ல விருத்தியை பார்க்கணும்னா சொந்த பந்தத்தோட இணைந்து வாழுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால யார்கிட்டயாவது அப்படி விரோதமோ சின்ன சின்ன தவறுகள் தான் இருப்போம். நம்ம வெளியாளுக செய்யும் போது மன்னிக்கிறோம், நம்ம சொந்த பந்தத்திட்ட செஞ்சவொன்னு முறைச்சுக்கிறோம். இது இல்லாமல் அவர்களுடைய நம்முடைய தொடர்புகளை சீர்திருத்தி நம்முடைய அமல்களை சரிப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் தஆலா நாம இந்த 2 நாளுடைய வாய்ப்பை வலுவ விட்டுறாம ஹஜ்ரத் நேத்து குறிப்பிட்டதை போன்ற இங்கு வரக்கூடிய இந்த ட்ரைனிங், இந்த பயிற்சி வருடம் பூரா இருக்கணும். ஏதோ ரம்ஜானை செஞ்சுட்டு அடுத்து அல்லாஹ் ஒரு கை பார்த்துக்கலான்னு பார்த்துடக்கூடாது. இதை எடுத்துக்கிட்டோம், இதையே கடைப்பிடிச்சிட்டோம். இடையில மனுஷங்கிற நான் எடுத்து சொன்ன மாதிரி தப்புக்கள் வரும், அங்கங்கே கழுவிடணும், அங்கங்கே அதை சரிப்படுத்திடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீய செயலை செஞ்சுட்டா பின்னால் ஒரு நல்ல அமலை செஞ்சுருந்தாங்க. அந்த தீய செயலை அது க்ளோஸ் பண்ணிடும். இந்த முறையில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நாமும் சிறப்பும், நம்முடைய சந்ததி சிறக்கும், நம்முடைய உலகமும் சிறக்கும், நம்முடைய ஆகிரத்தும் சிறக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் சொன்னதுபடி சொன்னவனுக்கும் கேட்பவர்களுக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பை தந்தல் உருவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேள்வி அல்ஹம்துலில்லாஹ், நல்ல செயல்கள். இது யாருக்கும் பெருமை சேர்க்கறதுக்காக இல்லை. உங்களுடைய அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த தீனை விளங்கணும், மார்க்கப்படி நடக்கணுங்கக்கூடிய ஆர்வத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளை
நிச்சயமா அதுக்கு பலன் ஏற்படும். அந்த முறையில தான் இது. இப்ப நீங்கள் மதீனாவிலையும் பார்க்கலாம், மக்காவிலையும் பார்க்கலாம், ஹரம் ஷரீஃப்லாம் உட்கார்ந்து கேள்வி கேட்க விடுறாங்க. நல்ல வழியை தெரிஞ்சுக்கணுங்கிறக்கான நான் கூட கேட்டுட்டு வந்தேன். பல கேள்விகளை கேட்கறது தான். இங்கே அசருக்கு பிறகு இருந்து உட்காந்துறாங்க, சவால் ஜவாப் நடக்குது. அது எதுக்குன்னு சொன்னா பலன் பெறுறதுக்காக வேண்டிதான். பலன் பெறதுக்கு தான் கேள்வி கேட்கணும். அசர்த்தை மாட்டி விடுறது கேட்கக்கூடாது. ஏன்னா விடமா கேட்டு பார்ப்போம், எங்க சிக்கிறாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்துல கேட்கக்கூடாது. தன்னுடைய தேவைக்கு எது அவசியமோ அந்த மாதிரி முறையை கேள்வி கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் தஆலா. கியாமுல் லைல் தொழுகை என்பது தஹஜ்ஜுத் தொழுகையா? ஒரு கேள்வி கேட்கிறார். அருமை சகோதரர்களே, கியாமுல் லைல் என்றால் இரவு தொழுகைன்னு அர்த்தம். கியாம்னா தொழுகைன்னு அர்த்தம். இப்ப தொழுகையில நமக்கு கியாமு, ருக்கு, சுஜூது எல்லாம் இருக்குதுல்ல. அதுல கியாம மட்டும் சொல்லி முழு தொழுகையை அதை கருத்தா சொல்றது. அதுதான் கியாமுல் லைலுங்க கூடிய அந்த பதம் பயன்படுத்தப்பட்டது. ஹதீஸுடைய கிரந்தங்கள்ல பாபு கியாமுல் லைல் தான் போடுவாங்க. பாபு தஹஜ்ஜுதுன்னு போடுற ஹதீஸ் ரொம்ப குறைவா இருக்கும் கிதாபுகள். அப்ப கியாமுல் லைல் என்பதும் தஹஜ்ஜுதும் ஒரே தொழுகை தான். அதுல வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். தஹஜ்ஜுதுனா எதுக்கு சொல்றதுன்னு சொன்னா, கொஞ்ச நேரம் இஷாவுக்கு பிறகு உறங்கி விட்டு தூங்கி விட்டு எழுந்து தொழுவது ஃபஜ்ர் உதயமாவதற்கு முன்னால் வரைக்கும். நீங்க அதுல குறைந்தது 4 ரக்காத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து சாபித்தானது. கூடியது 12 ரக்காத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூட்டவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம். 4 குறைஞ்சது இருக்கணும். 4 ரக்காத்து குறைஞ்சது தொழுவணும். எப்ப இருந்து? இஷாவுக்கு பின்னால. கொஞ்ச நேரமாவது கண் அயரணும். கண் அயராம தொழுதீங்கன்னு சொன்னால் வெறும் நஃபிலா போகும். தஹஜ்ஜுதுங்கக்கூடிய சிறப்புக்கு கிடைக்காது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கண்ணை மூடி கிடந்தாலும் போது, தூக்கமே வராட்டியும் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி கிடந்துட்டு எந்திரிச்சு தொழுதா இன்ஷா அல்லாஹ் தஆலா தஹஜ்ஜுதுடைய நன்மை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அது கொடுப்பான், நிச்சயமா கொடுப்பான். மிகப்பெரிய சிறப்புக்குரியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதவி உயர்வதற்கு காரணமாயிருது. வஸ்ஸலாத்து பில்லைலி வன்னாசு நியாம். ஹதீஸ்ல வருது. அல்லாஹ் சொல்லி கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அதனால 4 ரக்காத்து குறைந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இருக்கக்கூடியது 12 ரக்காத்து கூடியது. 4 6 8 10 12 தொழுதுகள்லாம் அது கியாமுல் லைல். அதுதான் தஹஜ்ஜுதும் அதுதான். இது வித்ர கடைசியா வைக்கிறது சிறப்பு. தஹஜ்ஜுதுக்கு பிறகு வித்ர கடைசி தொழுகையா தொழுகிறது சிறந்த செயல், சிறந்ததுதான். முந்தைய ஒருத்தர் வித்ர தொழுதிட்டாரு, அப்புறம் தஹஜ்ஜுத் தொழுகலாம்னா தாராளமா தொழுகலாம், அதுல எந்த தடையும் இல்லை. ஆக ரெண்டுமே கியாமுல் லைல் என்றாலும் தஹஜ்ஜுத் என்றாலும் ஒரே தொழுகை, பேர் வேற வேற. அல்லாஹ் இஸ்லாத்தில் அடமானம் வைப்பது ஆகுமா? இஸ்லாத்தில் அடமானம் வைத்த பொருட்களை விலைக்கு வாங்குவது ஆகுமா? அடமானம் சொன்னா ஒரு பொருள் ஒருத்தர் போய் கடனை கேட்கிறோம், அல்லது ஏதாவது ஒரு பொருளை அவர்கிட்ட விலைக்கே வாங்குறோம். உடனடியாக காசு கொடுக்க முடியல, காசு நாளைக்கோ மறுநாளோ தர்றேன், அது வரைக்கும் இந்த பொருள் அதுக்கு ஈடாக வச்சிருங்க, அதுக்குண்டான ஒரு ஈடு பொருளாக வைங்க, நான் காசை கொடுத்துட்டு இந்த பொருளை மீட்டிக்கிறேன். இதை ரஹ்னு அரபில சொல்லுவாங்க. அடமானம்னு சொல்றது அடமானம் கூடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாளை அடமானமா வைத்து கடனும் வாங்கியிருக்கிறாங்க. பல சஹாபாக்கள் அடமானம் வைத்து கடன் வாங்கியிருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது. அதனால அடமானம் கூடும், அதுல எந்த தடையும் அல்ல. அதுதான் கேட்கிறாங்க நினைக்கிறேன். இந்த அடமானம்னா அதான் அர்த்தம். சரி, அது சரி, அடுத்த கேள்வி. அது அடமானம் வைப்பது ஆகுமான்னு ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அடமான பொருளை பயன்படுத்தலாமா, இது 2வது கேள்வி. காக்கா கேட்கிற கேள்வி. ஒரு வண்டியை கொண்டாந்து உங்கள்கிட்ட நிப்பாட்டி போட்டு ஒரு 10,000 ரூபா கொடுப்பா, 10,000 ரூபா கொடுத்துட்டு வண்டியை வாங்கிக்கிறேன். இப்ப அந்த வண்டியை இடையில ஓட்டலாமா ஓட்டக்கூடாதா, இது கூடுமா கூடாதான்ட்டு? சகோதரர்களே, இது அடமானத்துல வச்ச நபர் அவனா கொடுக்குறான் அனுமதி, பயன்படுத்தலாம். இவர் நிபந்தனை வச்சு வாங்குறாரு, உன் பொருளை நான் பயன்படுத்துவேன், உன் வண்டியை நான் ஓட்டிக்கிட்டு இருப்பேன், கூடாது. ஏண்டா அவர் கடனை கொடுத்துட்டு மேற்படியா அவர் அதிகமாக பலன் எடுக்கிறதுக்காக நிபந்தனை போடுறாரு, இது ஆகாது. அவனா அனுமதி வழங்குறான். அனுமதி வழங்குற மாதிரி ஆளுகளை போய் பிடிச்சிடக்கூடாது, அதுவும் இருக்குது. அதெல்லாம் அல் மஅரூஃபு கல் மஷ்ரூதி அரபியில ஃபிக்ஹுடைய சட்டங்கள்ல இருக்குது.
அறியப்பட்ட விதத்தில் நடக்கக்கூடியது. இப்போ மார்வாடிட்டு போய் கடை, நான் வட்டிக்குன்னு வாங்கலைங்க, மார்வாடிட்டு போய் கடன் கேட்டுன்னு சொல்லக்கூடாது. அவன் போனால் வட்டிக்கு தானே கொடுப்பான் அவன். அதனால அல் மாரூஃபு கல் மஷ்ரூத். அதனால இது நீங்க அதான் நெஞ்சுக்கு நீதியா நடந்துக்கங்க, அது உங்களுக்கு இருக்குது. நீங்க அவனா அனுமதி கொடுக்கணும், நீங்க வண்டியை ஓட்டிக்கலாம், அது நிச்சயமா அதை பயன்படுத்திக்கலாம் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த அடமான பொருளை பயன்படுத்துவது கூடாது. ரெண்டாவது கேள்வி ஏதாச்சு, அடமான வைத்த பொருள்களை விலைக்கு வாங்க முடியாத. அடமான பொருள் அடமான வச்சிருக்கவனுக்கு சொந்தமே இல்லையே. யாருக்கு சொந்தம்? அது கொடுத்தவனுக்கு சொந்தம். அவன் விற்கிறான்னு வைங்க, பொருள் அடமானமா வச்சுட்டான் வண்டி, அந்த பொருளை இங்க விற்கிறான். வண்டியே உங்கள்கிட்ட வச்சுட்டான், நானே வச்சுட்டேன் வண்டியை அடமானம் வச்சுட்டு, அந்த வண்டியை போய் அவர்கிட்ட விற்கிறேன் நான். வண்டி உங்க கையில தான் இருக்குது, அதை விற்கலாமா அப்படின்னு கேட்டா விற்கலாம், கூடும், விற்பனை கூடும். அவர் பொருள் எப்ப கிடைக்கும்? இவர் கொடுக்க வேண்டிய காசை கொடுத்தா அந்த பொருளை மீட்டி கொடுக்கலாம். அடமான பொருளை இந்த முறையில வாங்குறதுதான் கூடுமே தவிர அடமான வைக்கப்பட்ட பொருளை இல்லாட்டி விற்கிறதுக்கு எந்த அனுமதியும் அடமானம் வாங்கி வச்சிருக்கிற நபருக்கு அனுமதி இல்லை. அடமானத்தை பொருளை வாங்கிக்கிட்டு யாரு கடன் கொடுத்தானோ, அடமானத்தை நான் என்கிட்ட ஒரு வண்டியை வச்சுட்டு நீங்க கடன் வாங்கியிருக்கிறீங்க, அந்த வண்டியை நான் விற்க முடியாது, நீங்க விற்கலாம். நீங்க எப்ப விற்கலாம்? வித்தா வியாபாரம் ஆகும், வியாபாரம் நடைமுறைக்கு வந்துடும். ஆனா பொருள் எப்ப கிடைக்கும்னா எனக்கு செலுத்த வேண்டிய கடனை கொடுத்துட்டு வாங்கி கொடுக்கணும். அடமானம் வச்சவர் காசு கொடுத்து மீளல, அவர் சொன்ன தவணையில மீளல, ஒரு வருஷம் ஆச்சு, அவர் எடுத்துக்கல, காசு கேட்க தர மாட்டேங்கிறாரு. அப்ப இந்த பொருளை வித்துட்டு அந்த காசை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அவர் அனுமதி அளிக்கிறாருன்னா போடும். அவர் அடமானம் வச்ச நபர் இந்த பொருளை என்னால மீட்டிக்கிற முடியல, கடனை கொடுக்க முடியல, இதை நீங்க விலைக்கு வாங்கிக்கங்க, அவருக்கே விற்கலாம். நான் சொல்றேன், அவருக்கே விற்கலாம், பிறருக்கும் விற்கலாம். அதே நான் சொல்றேன்ல, யார் அடமானம் வச்சாரோ அவருக்கு உரிமை இருக்கு, வாங்கி வச்சிருக்கிற ஆளுக்கு உரிமை. அவர் விற்க கூடாது, அவருடைய அனுமதி இல்லாம விற்க கூடாது. ஏன்டா அவருக்கு கடன் தான், உங்களுக்கு காலம் முடிஞ்சாலும் கூட காலம் இங்க நமக்கு தேவையே இல்லை, கடனுடைய தவணை இருக்கு பாருங்க. ஒரு பணம் தேவை இருக்கு, தரல, அவர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கும்போது இவரு பொருளை விற்கிறதுக்கு உரிமை இல்லை. பொருள் அந்த அடமான வச்சவருக்கு தான் சொந்தம், அவர் ஈடாத்தான் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு விற்பனைக்கு கொடுக்கல. என்னன்னா அவர் கடன் கொடுத்திருக்கிறீங்க, அந்த கடனை உடனடியா தர மாட்டேங்கிறார், இழுத்தடிக்கிறார், அது செய்யற குற்றம். அதை நீங்க வாங்குறதுக்கு முயற்சி ஆனால் அது இதையே நீங்க நடைமுறைப்படுத்தி பேசி அதுக்கு மண்டா விற்பனையா வித்து நான் இது பண்றேன் அப்படி சொல்லணும். அல்லது என்ன செய்யணும், அடமானம் வாங்கும் போதே அக்ரிமெண்ட் போடணும், 10 மாசத்துல நீ காசை கொடுக்கணும், அப்படி கொடுக்கலன்னா நான் 10 மாசத்துக்கு பிறகு இந்த பொருளை வித்து என் காசை எடுத்துக்கிட்டு மிச்ச காசை உனக்கு கொடுப்பேன், காசு கம்மியா இருந்தா மிச்ச காசை உன்கிட்ட வாங்குவேன், இப்படி அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா போடும். இல்ல பொதுவா வச்சிருக்கிறான்னு சொன்னா அந்த அடமான பொருளை உங்களுக்கு விற்க முடியாது, கடனை தான் நீங்க வாங்கலாம், அவன்கிட்ட கேட்டு வாங்கலாம். கடன்ல சொல்லக்கூடிய தவணை உறுதியானது இல்லை, அது ஒரு சட்டம் இருக்குங்க. இப்போ கடன் வாங்குறேன், உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா நான் கடன் வாங்கினேன், அடுத்த மாசம் தர்றேங்கன்னு சொல்லி வாங்கிட்டேன் அப்படின்னா அடுத்த மாசம் கேட்கணுங்கிற கட்டாயம் இல்லை, நாளைக்கே கேட்கலாம், சட்டம் இருக்குது. அதுதான் அசல் சட்டம், அதுதான். குல்லு தைனின் இதா அஜ்ஜலஹு ஃபஹுவ முஅஜ்ஜலுன் இல்லல் கர்ஸ. தவணைகள் நிர்ணயிக்கப்படுதுன்னா தவணை கட்டாயமாக. ஆனால் கடன்ல அப்படி அல்ல, கடனை கடன்ல கொடுக்கக்கூடிய தவணை கட்டாயமானது அல்ல, ஒரு இலகுக்காண்டி கொடுக்கப்பட்டிருக்கு, கேன்சல் பண்ணலாம், உடனுக்குடனே கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. அதனால நீங்க அடமான பொருளை வாங்கிக்கிட்டு அதுக்காக வேண்டி எந்த தவணையை கொடுத்துருக்கீங்களோ அந்த தவணையை கூட்டுறதும் குறைக்கிறதும் உங்களுடைய உரிமை. அது அந்த பொருளை விற்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வித உரிமையும் இல்லை. குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரியாத ஒரு வயதான பெற்றோர்களுக்கு அவருடைய பிள்ளைகள் அவர்களுக்காக நியத்து வைத்து குர்ஆன் ஷரீஃபை ஓதி முடிக்கலாமா? யாருக்கும் முடிக்கலாம். தாய் தகப்பனுக்கு ஓத தெரிஞ்சிருந்தாலும் சரி, தெரியாம இருந்தாலும் சரி, எப்படி தாய் தகப்பனுக்கா இருந்தாலும் சரி, தாய் தகப்பனுக்குன்னு இல்லை, ஓதி இங்க எனக்கு கூட சாட்டலாம். நான் ஓதிட்டு அதற்காக இந்த நன்மையை கொடுற அல்லாஹ்வேன்னு சொன்னா அது நன்மை அல்லாஹ் எனக்கு கொடுப்பான். என்னோட இஸ்லாத்துல ஃபண்டமெண்டல் அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு நன்மையை செய்து அந்த நன்மையை பிறருக்கு வழங்கலாமா வழங்கக்கூடாதா? அது எந்த மாதிரி நன்மையா இருந்தாலும் சரி, சதக்காவா இருந்தாலும் சரி, தொழுகையா இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, விக்ராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நன்மையையும் ஒரு மனிதன் நன்மையான காரியத்தை செய்துவிட்டு அதனால் கிடைக்கக்கூடிய நன்மையை பிறருக்கு சாட்டலாமா? அல்லாஹ்வே இது அந்த நன்மை அவருக்கு கொடுன்னு சொல்லாமன்னா
இமாம்கள்ல அதிகமானவர், இன்னும் சொல்ல போனா 199.3 பேர், யாராவது ஒரு ஆள் இடையில விடுபட்டு தான் பட்டுக்கணும். எல்லாரும் சொல்றாங்க நன்மை கூடும், இந்த மாதிரி சாட்டலாம், இதுக்கு அனுமதி இருக்கு. இந்த நியதி எப்ப இருக்கும்? இப்ப குர்ஆன் ஓதுறதால நன்மை கிடைக்குதா இல்லையா? ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? அலிஃப் லாம் மீம் ஓதுனா அது 90 நன்மை கிடைக்குதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலிஃப் ஒண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆ லி இஃப் 3 எழுத்து இருக்குங்கிறாங்க. அலிஃப்னு சொல்லும் போது 3 எழுத்து வந்துருச்சு, 30. அதனால 10 ஒரு எழுத்துன்னு சொல்ல மாட்டேன். அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கு நன்மை கிடைக்கும் போது அந்த நன்மைய இப்ப என்ன பொதுவாக சந்தேகம் எதுக்கு வந்துச்சுன்னா, ஒரு கூட்டம் இப்ப வந்துட்டு அதெல்லாம் செய்யக்கூடாது, அவன் செஞ்சது அவனுக்கு, வல்லைஸல் இன்சானி இல்லா மா ஸா, தான் செய்துதான் தனக்கு கிடைக்கும், பிறர் செய்ததை இவர் உரிமை கொண்டா பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சில ஆயத்துக்கள் வருது. இந்த ஆயத்தை எடுத்துக்கிட்டு தப்பு பிரச்சாரம் பண்றாங்க. தான் செய்துதான் தனக்கு கிடைக்கும் ஆயத்திற்கு இல்லாமல் அல்ல, அந்த ஆயத்துக்கு என்னன்னா தான் செய்ததைத்தான் உரிமை கொண்டாட முடியும். நான் செய்ததுக்கு உரிமை நான் கொண்டாடுறான், பிறர் செய்ததை நான் உரிமை கொண்டாட முடியாது. அந்த நபரே கொடுக்கிறாருன்னா, நான் என்னுடைய சொத்தா இருந்தா என் சொத்து என்னதுன்னு சொல்லி உரிமை கொண்டாடுவேன். உங்க சொத்தை நான் எப்படி உரிமை கொண்டாடுறது? அப்ப நீங்க உங்க சொத்தை நீங்களா எனக்கு வழங்குறீங்கன்னு வைங்க, அது உரிமை கொண்டாடுறதா இல்ல, கிஃப்டா குடிக்கிறீங்க, சன்மானமா தர்றீங்க, அதுக்கு அனுமதி இருக்குது. நான் சொல்றது வழங்குதா? வல்லைஸல் இன்சானி இல்லா மா ஸா, மனிதனுக்கு அவன் செய்த செயல்தான் அவனுக்கு கிடைக்கும். குர்ஆன்ல இருக்குது. நான் செய்யற செயல் தான் எனக்கு கிடைக்கும்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு பொருளை உரிமை கொண்டாட வேண்டுமே ஆனால் இந்த 2 ரக்காத்துடைய நன்மை எனக்கு கிடைக்கும்னா நான் தொழுதும் தான் கிடைக்கும். நீங்க தொழுத 2 ரக்காத்துடைய நன்மை எனக்கு கொடு அப்படின்னா கேட்க முடியாது, கோர்ட்ல கேஸ் போட முடியாது, வாதிட முடியாது, உரிமை கொண்டாட முடியாது. அதே நேரத்தில் நீங்களா பார்த்து அந்த 2 ரக்காத்துடைய நன்மை எனக்கு தூக்கி கொடுக்குறீங்கன்னு வைங்க, இது உரிமை கொண்டாடுதல் அல்ல, அவருடைய புறத்திலிருந்து சன்மானமா வருது, கிஃப்டா வருது, பிரியா வருது. இதை யாரும் எப்படியும் கொடுக்கலாம். ஹதீஸ்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் என்னுடைய தாயார் இறந்துட்டாங்க, அந்த தாயாருக்கு நான் நன்மை சேர்க்க முடியுமா, என்னுடைய ஏதாவது சதக்காக்கள் செய்தா சேருமான்? சொல்ல தாராளமா சேருங்க. அப்போ இந்த தோட்டத்தை என்னுடைய தாயாருடைய பேரால வக்குப்பு செய்யறேன். அப்ப அந்த வக்குப்பு செய்த அந்த தோட்டத்துடைய முழு நன்மை யாருக்கு போகும்? அவருடைய தாயாருக்கு போகும். இப்ப தாயாருக்கு இவரா வழங்குறார், அந்த தாயார் உரிமை கோரல, உரிமை கொண்டாடல, இவரா எடுத்து கொடுக்கிறார். இந்த அடிப்படை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய தாப்பனார் மேல ஹஜ் விதியாச்சு, ஹஜ் செய்யல, நான் ஹஜ் செய்யலாமா? ஒரு பெண் கேட்டாங்க, ஹசாமியாவுடைய கபீலாவுடைய பெண். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஜ்ஜியான்னா, ஹஜ் செய்யுனாங்க. அப்ப இவங்களாம் ஹஜ் செய்து சாட்டுறாங்கன்னா அந்த நன்மை அவங்களுக்கு போய் சேரும். சதக்காவில் இருக்குது, தொழுகையில் இருக்குது, நோன்புல இருக்குது ஹதீஸ். அதே மாதிரி தான் குர்ஆன் ஓதுறதுல இருக்குது. ஹஜ்ரத் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய அறிஞர். அவர் சொல்றாரு, ஏதாவது கபருக்கு போனீங்கன்னா அங்கே நின்று அல்ஹம்து சூரா ஓதி, குல் ஹுவல்லாஹ் ஓதி அந்த நன்மையை அந்த கபராளிகளுக்கு சாட்டுங்கன்னு சொல்றாங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல் யாரு? 1200 வருஷத்துக்கு முன்னால இருந்த மனுஷன். 4 இமாம்கள், ஒரு மூத்த பெரிய இமாம். அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய கிதாபுகள்ல அவருடைய ஹதீஸ் தான் முஸ்னத் இமாம் அஹ்மத் 25,000 ஹதீஸ்க்கு அதிகமா இருக்குது. இப்படிப்பட்ட நபர் ஒரு மசாலாவை விளங்கி சொல்றாருன்னா, ஹதீஸை இத்தனை ஆயிரம் ஹதீஸ், லட்சக்கணக்கான ஹதீஸை பாடமிட்டு இருக்கிறவர் சொல்றாருன்னு சொன்னா அதுதான் நம்பகமா இருக்குமே தவிர, இன்னைக்கு ஒரு ஹதீஸோட ஒழுங்கா தெரியாது. அவனுக்கு வந்துட்டு ஏடாடா ஊடமான மசாலாக்கள் சொல்லி அது கூடாது, உனக்குள்ளதான உனக்கு, நீ செஞ்சது அவருக்கு இப்படி போகும் அப்படின்னு சொன்னா துவாவே செய்யக்கூடாத. நான் இப்ப எனக்கு என் தாய் தகப்பனுக்கு துவா செய்யக்கூடாது, ஏன் செய்யற? நீ துவா செஞ்சதுன்னா அவங்களுக்கு ஏன் போகணும்? வலதின் சாலிஹின் யதுலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து அவன் தாப்பனாருக்கு துவா செய்தா அந்த துவா போய் சேருது, நன்மைகள் பயக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. இப்ப இவன் செய்யற துவானால அவருக்கு ஏன் கொடுக்கணும்? எதிர்வாதம். அதாவது மண்ட மூளையை எங்க போடணுமோ அங்கேதான் போடணும். கண்டதுல எல்லாம் போட்டா மண்ட மூளை இல்ல, அது வேற மாதிரி ஒரு மூளை. அதனால சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதுல வந்து ஆயத்துக்களை எடுத்து அதுக்கு திரிச்சு அந்த ஹதீஸை மறுக்கிறது மாதிரி விளக்கங்களை கொடுத்து ஓதுறவங்களை எல்லாம் கெடுக்கிறது மாதிரி ஆகுது. நான் பல இடத்துல சொல்றேன், இதுக்கு முந்தியும் சொல்லியிருப்பேன். கிதாபு ரூஹ்னு ஒரு கிதாபு அல்லாமா இப்னே கையிம், இப்னு தைமியாவுடைய மாணவர், அவர் எழுதியிருக்கிறார். அரபுகள் அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் ஒருத்தவங்க. அவர் தன்னுடைய கிதாபுல சுத்தமா எழுதுறார், யாரெல்லாம் இங்க ஓதி அல்லது நன்மைகளை அனுப்புறாங்களோ அந்த நன்மைகளை பெறக்கூடிய மர்ஹூம்கள் சந்தோஷமாகிறாங்க, சந்தோஷமாகிறாங்க.
யாருக்கு போய் அந்த மாதிரி நன்மை சேரலையோ அவங்க சங்கடப்படுற, என் பிள்ளையெல்லாம் என்ன ஆச்சோ, நான் இப்படி வளர்த்து போட்டேன்னு கவலைப்படுறாங்க. இவருக்கு வந்துகிட்டு இருக்குதே, அவங்க துவா செய்யறாங்க. அது ஹதீஸ்ல அவர் நிறைய ஹதீஸ்களை ஒன்று சேர்த்து தொகுத்து கொடுத்துருக்கிறார். இவருக்கு அனுப்புனது அந்த நன்மை. நான் இப்போ சொல்றது, நம்ம இப்போ ஊர்ல எப்படி சேர்ந்துருக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம கூட்டம் அங்கே சேர்ந்து இருக்குது. பெரிய இடம் மாதிரி இருக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க எப்படி இந்தியா விட்டு அபுதாபிக்கு வந்து சேர்ந்துருக்கிறீங்களோ அந்த மாதிரி இந்த மன்னரை, இந்த துனியா விட்டு மன்னரைக்கு போய் சேர்ந்துருக்கிறாங்க. அங்கே குழுக்களாக சேர்றாங்க, கூட்டமா இருக்கிறாங்க, கூட்டமா இருக்கிறாங்க, சொந்த பந்தங்க சேர்ந்துக்கிறாங்க. இப்ப இந்த நிலையில இவர் எந்த நன்மையை அனுப்பி வைக்கிறாரோ அந்த நன்மை போய் சேர்ந்த உடனே, ஏன்னா அவங்க நன்மை சேர்க்க முடியாது, அவங்க பட்டோட முடிஞ்சு போச்சு. அங்கே எதுவுமே ஒரு அதாவது நிர்ணயிக்கப்பட்டுச்சு, அதுக்கு பிறகு எதுவும் கிடைக்காது. இவர் நல்ல அமல் செய்து நன்மைகளை சேர்த்து வச்சா ஆனந்தப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அல்லாஹ் இவருக்கு மேற்கொண்டு தௌஃபீக்கை கொடுன்னு துஆவும் செய்றாங்க. யாருக்கு போய் அந்த நன்மை கிடைக்கலையோ, மற்றவங்க எல்லாம் இருப்பாங்களே கூட்டமா, அவங்களுக்கு யாரும் அவங்க நியத்து வச்சு அனுப்பலையே, அந்த நன்மை போய் சேராதவங்க கை செய்தப்பட்டு கைகளை பிணைஞ்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப நம்மளை வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு உயர்வான சொத்து சோங்களை கொடுத்து நல்ல பல பழக்கங்களை பழக்கி கொடுத்துட்டு போன தாய் தகப்பனுங்க, நம்ம மூதாதைகள், முன்னோர்கள், இவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மரியாதை இதுதான். வேற என்ன செய்ய முடியும் இறந்ததுக்கு பிறகு? இது செய்தா அவங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய மரியாதை, அதனுடைய பலனை நாமும் பார்க்கிறோம். அதனால குர்ஆன் ஓதி தாராளமாக நன்மைகளை சேர்க்கலாம். அதுக்கு தாய் தகப்பனா இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி. அந்த தாய் தகப்பன் அவர்களுக்கு குர்ஆன் ஓத தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஓத தெரியாமல் கடந்து விட்டவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும். ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, என்னுடைய தகப்பனாரு ஒரு விஷயமா 100 ஒட்டகம் குர்பானி செய்யறேன்னு நியத்து வச்சிருந்தார், நேர்ச்சை பண்ணியிருந்தாரு. அவரு இஸ்லாத்துக்கு முன்னால அவருடைய தகப்பனார் ஆஸ் இப்னு வாயில் குர்பானி செய்யாம போயிட்டாரு, இறந்து போயிட்டாரு. என்னுடைய அண்ணன் ஒரு 60 ஒட்டகமோ அல்லது 40 ஒட்டகமோ அறுத்துட்டாரு. நேர்ச்சியை நிறைவேற்றணும், தகப்பை முடிக்காம போயிட்டாரு. நான் ஒரு 40 ஒட்டகம் அறுக்கலாமே, இந்த நன்மை போய் சேருமான்னு கேட்டார். பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி வந்துருச்சு, எல்லாமே கேட்கப்பட்டு பதில் போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு ஒவ்வொருத்தருக்கும் இது ஒட்டகம் போகுமா, ஆடு போகுமா, கோழி போகுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, ஒருத்தராக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஒரு உசூலை சொன்னாங்க, ஒரு அடிப்படையான சட்டத்தை சொல்லி கொடுத்தாங்க. இந்த பாரு, இறந்து போனவர் மூமினா, அவருக்கு என்னத்தை வேண்டாலும் சாப்பிட்டுங்க. மௌத்தா போனவர் ஈமானுடைய நிலையில வெளியங்கத்தை பார்த்து அவர் ஈமான் இருந்துச்சா இல்லையாங்கிற நம்ம பரிசோதிச்சு பார்க்க முடியாது. மூமினான தொழுகையாலையோ அல்லது ஈமான அல்லாஹ் ரசூல் ஏத்துக்கிட்ட அப்படி இருக்கக்கூடிய நிலையில இறந்து போயிட்டா நீ எதை வேண்டாலும் செய்து நன்மையை சாட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால இறந்து போன நம்முடைய அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாய் தந்தையர்கள் மூமினாத்தான் இருப்பாங்க. அமல்கள்ல குறைபாடு இருக்கலாம், அல்லாத மன்னிக்க போதுமானவன், அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். நான் எப்பவும் சொல்றது, அல்லாஹ்விற்கு உண்டான சட்ட திட்டங்கள்ல அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் மன்னிக்கிறான். அல்லாஹ் விளங்கி அல்லாஹுடைய விஷயத்துல தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இன்ன பிறகு மனிதர்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய அநீதங்களை அல்லாஹ் மன்னிக்கிறது. அதை மனிதர்கள் மன்னிக்கணும். முதல் அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய அதை செலுத்திட்டா தான் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதனால அல்லாஹுடைய விஷயத்தை அவங்க குறைபாடா நடந்திருந்தாங்க, அல்லாஹ் மன்னிக்கவும் செய்திருக்கலாம். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அதனால நம்முடைய முன்னோர்கள், நம்ம தாய் தந்தைகளோ, அண்ணன் தம்பிகளோ, அக்கா தங்கச்சிகளோ அல்ஹம்துலில்லாஹ் ஈமானுடைய நிலையில தான் இறந்திருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க எந்த நன்மையை போதி அல்லது செய்து சாட்டினாலும் அது போய் சேரும். குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரிந்த வயதான ஒருவர், அவர்கள் ஓதாமல் தான் இன்பில்லா ஷஹீதானால் தன்னுடைய பிள்ளைகள் எனக்கு வருடா வருடம் கண்டிப்பாக குர்ஆன் ஷரீஃப் ஓதி கத்தம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். இது முறையா? இது என்ன படிச்சவங்க? அந்த அடுத்த கேள்வியை படிக்க நம்ம சொல்லுவோம். கணவனும் மனைவியும் ஒரே அறையில் மறைவின்றி தொழலாமா? தாராளமாக தொழலாம். அவங்களுக்கு மறைவு போட்டு உள்ள தடுப்பு போடணுங்க கட்டாயம் இல்லை. ஆம்பளை தொழு வைக்கிறாரு, பொம்பளை பின்னால் நின்று தொழுகலாம், அல்லது அவங்க தனியாக தொழுகிறாங்க, இவங்க தொழுகிறாங்க, அதுக்கு எந்த தடையும் இல்லை. அல்லாஹ் பின்னால் நிற்கணும், ஒட்டி நிற்க கூடாது. ஆம்பளை மாதிரி ஒட்டி நிற்க கூடாது.
பின்னால் நிற்கணும். பின்னால் அது எந்த ஆணா இருந்தாலும் சரி, எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரே சப்புல ஆணும் பெண்ணும் இணைந்து நிற்கக்கூடாது. தனியா நிக்கிற மாதிரி இருக்குமா? பரவாயில்ல, பரவாயில்ல. தனியா கொஞ்சம் இறங்கிட்டாலே போதும், கொஞ்சம் ஒரு அடி 2 அடி இறங்கிட்டாலும் போதும். முழுக்க சஃபா போகாட்டியும் கூட இணைந்து நிற்கக்கூடாது. தாராளமா செய்யலாம். நான் தான் சொன்னேன், எனக்கே சாட்டி வைங்கன்னு சொன்னா இல்லையா? அயாத்தாத்தே இருக்கிறேன். உங்கள் பயான் மிகவும் ஆதாரப்பூர்வமாக இருக்க தமிழகத்தில் இது கொண்ட தாங்கள் பல இடங்களில் பயணம் செய்து வருகிறோம் என்று நம்புகிறோம். இருப்பினும் இன்னும் பலர் பலவிதமான கருத்துக்களை தமிழகத்தில் பூத்து வருகிறார்கள். உங்களின் கருத்து மக்களின் ரியாக்ஷன் என்னைய போலந்து எழுதியிருக்கிறாங்க, அதையே நான் போட்டு கருத்து தமிழகத்தில் பூத்து வருகிறார்கள். உங்களின் கருத்து அப்ப மக்களின் ரியாக்ஷன் பற்றி. நீங்க எல்லா பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, வேற கூட்டமும் பேசிக்கிட்டு இருக்குது. உங்க பயான்னால பலன் எது ஏற்பட்டுச்சான்னு கேட்கறாங்க. நான் பலனை எதிர்பார்த்து செய்யல. அல்லாஹும் ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை கட்டளையாக நமக்கு சொல்லி இருக்கிறாங்களோ அதை எத்தி வைக்கக்கூடிய எண்ணத்துல சொல்றேன். எனக்கு சரியாக பட்டதை எடுத்து சொல்றேன். பலனை கொடுக்கறதும் கொடுக்காதும் அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையில எண்ணற்ற மக்கள் மாறினாங்க. இந்த சாதிக் இருக்கிறாரு, கேட்டு பாருங்க. துபையில எப்படியெல்லாம் நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு நபர் இருந்தாரு. எத்தனை பேர் சாதிக்குது? ஏராளமான பேர் அல்ஹம்துலில்லாஹ் அந்த தவறான அந்த கொள்கையிலிருந்து மாறி வந்து உட்கார்ந்தாங்க. ஒரு மூலையில குரானை வச்சு ஓதிக்கிட்டே என் பயானை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த விட சாட்சி இங்கேயே இருக்கிறாரு, அதனால சொல்றேன் நான். அதுக்கு பிறகு 2 நாள் கேட்டாரு அல்புரையர் பள்ளியில துபையில. கொஞ்ச நாள்ல 2 நாள் ஆச்சு, குரானை மூடி வச்சு கேட்டாரு. வந்து அந்த இயக்கத்துல இருக்கிறாரு அவரு. அவர் குரானை ஓதுற மாதிரியே குரானை பார்த்துக்கிட்டே என் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாரு. வந்து நேரம் உட்கார்றதுக்கு அவருக்கு தைரியம் வரல. சரி குரானை ஓதிக்கிட்டே கேட்டு, எனக்கு தெரியாது. கடைசி 27ஆம் கிழமை தெரியுது. அவர் கையை பிடிச்சி அழுத போதுதான் எனக்கு அந்த உண்மை அழுதுச்சு. அப்புறம் 2 நாளைக்கு பிறகு குரானை மூடி வச்சு ஓதினாராம், கேட்டுக்கிட்டு இருந்தாராம். 2 நாளைக்கு பிறகு அதுக்கு பிறகு ஒரு 4 அடி முன்னால தள்ளி வந்தாரு. கடைசியில ரொம்ப முளையில ஸ்டெப்பா வந்து கடைசியில 27ஆம் கிழமை கையை பிடிச்சி, இதுவே எங்களுக்கு இந்த மாதிரி விளக்கங்கள் கிடைக்காதனாலதான் தப்பான ரூட்ல போயிட்டோம், நான் தௌபா செய்யறேன்னு சொல்லி மாறினார். இந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி மதராஸ்ல நியூ காலேஜ் பள்ளியில பேசுறேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம யாரையும் சொல்ல வேண்டியல, அல்ல யாருடைய இதுல மாற்றங்கள் வந்துச்சு. அதுக்கு அவங்க இதுவரைக்கும் மாறாம இருந்ததுக்கு நாங்க தான் குறை. சரியான முறையில விளக்கல. அடுத்து எங்களுடைய அந்த மெசேஜ் எல்லாம் போகல அவங்களுக்கு. எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் கிட்டாம போச்சு. எங்களால் ஆனதை சொல்லிக்கிட்டு இருந்தோம். தகவல் போகாதனால மாறி இருந்தாங்க. இப்ப தகவல் போய் சேர்ந்துச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையில பெரும் பலன் ஏற்பட்டுச்சு. நியூ காலேஜுடைய பள்ளியில ஒரு ப்ரொஃபஸருடைய கூட்டம், இன்னைக்கு நான் சொல்றேன் 10 வருஷத்துக்கு முன்னால சொல்றேன், காலையில போய் எல்லாம் மெம்பரா சேரலான் இருந்தோம். இன்றைக்கு ராத்திரி உங்க பேச்சை கேட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாரும் மாறணும்னு சொல்லி மாறினாங்க. நல்லா படிச்ச கிராஜுவேட்டுகள். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ எனக்கும் அவங்களுக்கும் ஹிதாயத்தை கொடுக்கலாம். நாடலன்னு சொன்னா நபியே இறங்கினாலும் மாற மாட்டாங்க, நபி வந்து சொன்னாலும் மாற மாட்டாங்க. அதனால அல்ஹம்துலில்லாஹ் பலன் இருக்குது. மென்மேலும் இது பலன் உள்ளதாக பேசுவதற்கும் கேட்பதற்கும் அமல் செய்வதற்கும் அல்லாஹ் செய்யணும். 27ஆம் இரவு லைலத்துல் கத்ர் என்பதற்கு ஆதாரம் உண்டா? லைஃபான ஹதீஸை அமல் செய்யலாமா? சகோதரர்களே, 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ர் என்பதற்கு பலமான ஹதீஸ் இருக்குது. இது எப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல காட்டி கொடுக்கல. லைலத்துல் கத்ர் மறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. முதல் காட்டி கொடுக்க விரும்பினாங்க, 2 பேரும் சண்டை போட்டாங்க, அது மறைக்கப்பட்டுருச்சுன்னு வந்துச்சு. அதுக்கு பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிப்படியாக குறிப்பிடுத்திட்டு போனாங்க. முதல்ல ரமலான் பூராமே நீங்க தேடுங்கன்னாங்க. அதுக்கு பிறகு ரமலானுடைய இறுதி 10ல தேடுங்கன்னாங்க. இறுதி 10லயும் அப்புறம் ஒத்தப்படையில தேடுங்கன்னாங்க. 21, 23, 25, 27, 29ல நீங்க அந்த லைலத்துல் கத்ரை தேடி பெற்றுக்கங்க. அதாவது 5 நாள்ல தான் வாய்ப்பு இருக்குன்னாங்க. ஹஸரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, சய்யிதுல் குர்ரா, சஹாபாக்கள்ல சிறந்த காரிகளுக்கு தலைமையானவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கிராஅத்தை அல்லாஹ்வே நபிக்கு உத்தரவிட்டா உபை இப்னு கஅப் ஓத சொல்லி நீங்க கேளுங்க நாயகமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்ல உபை இப்னு கஅப் அழுதுட்டாங்க.
அசம்மானி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என் பேரை சொன்னானா ரசூலுல்லாஹ்வேன்னு கேட்டாங்க. ஆமா உன் பேரை சொன்னான். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை இணக்கமா வச்சிருந்தான், ஒதுக்கி வைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இணங்கி இருந்தாங்க. சில சில மறதிகளை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதனாலதான் உருவாக்கப்பட்டது. இங்க இல்லாட்டி அவங்களா விரும்பி மறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அல்லாஹுவா லா அன்சா, என்ன ஹதீஸ், வலாக்கின் உன்சி, நான் மறப்பதில்லை, மறக்கடிக்கப்படுகிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்னன்னா மக்களோட இணங்கணும்னு சொல்லி, எல்லோரோட இணங்கி வரணும். எனக்குன்னு ஒரு பதவி ஏற்படுத்தி அவங்களோட துண்டுபட்டு நிற்க கூடாது, இணங்கணுங்கிறதுக்காக வேண்டி சில நேரங்கள்ல மறதியை கூட அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, எனக்கு ஒரு ஆயத்து விட்டு போயிருந்துச்சு. இந்த ஆபீஸுகள்லாம் இடையில கொஞ்சம் என்னதுன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பாடம் இருக்கும், பாடம் இல்லாம இல்லை. குர்ஆன் கௌலன் சகீலா, அது கடினமான மொழி, அது சீக்கிரமா நீங்க காமத்தோட சொல்ல முடியாது பழக்கம் இல்லாட்டி. யாராவது சொல்லி பாருங்க, ஏதாவது ஒன்றை விட்டு போட்டு சொல்லுவாங்க. அதனால குர்ஆனை ஓதுறது நானும் ஆர்வதா இருந்தவன், இப்பவும் அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது ஞாபகம். இருந்தாலும் 10 வருஷம் தொழுவு வச்சவன். அந்த நேரத்தில் அனுபவம் எங்களுக்கு தெரியுது. புரியுதா? ஆரம்பிச்ச உடனே இருதயம் அடிக்கிறது காது கேட்கும், டக்கு 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 டக்குன்னு அடிக்கும். 2 ரக்காத்துக்கு பிறகு தான் லெவலுக்கு வருவோம். 20 ரக்காத் தொழுவு முடிச்சுட்டா பிள்ளையை பற்றி கொடுத்தது மாதிரி. அந்த மாதிரி ஒரு பாரதூரமான சொல்லு அது. எங்க ஹஸரத் சொல்லுவாங்க, இது அல்லாஹ் அங்கிருந்து போட்டுக்கிட்டு இருக்கான், இங்கிட்ட இருந்து வெளியே போகுது. இல்லாட்டி மனசால ஒன்று சேர்க்க முடியாது, அதை சேர்க்க முடியாது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தடவை ராத்திரி என்னுடைய ஒரு சகோதரர் அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு நினைக்கிறேன், அவர் குர்ஆன் ஓதுனதை வச்சு எனக்கு விடுபட்டு போன ஒரு ஆயத்தை நான் ரினிவல் பண்ணிக்கிட்டேன். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தை விட்டு நான் நடிச்சு வச்சிருந்தேன். என் சகோதரர் ராத்திரி குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தாரு, அதை கேட்டப்ப இந்த ஆயத்தை விட்டு போயிருக்கேன், நான் அப்புறம் பிக்கப் பண்ணிக்கிட்டேன். அப்ப இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மறக்கடிக்கப்பட்டது, வேண்டுமென்றே செய்து வைக்கப்பட்டது. அவங்கள்ட்ட போய் நெருங்கட்டும், கேட்கட்டும். எங்கேயும் ரசூலுல்லாஹ் கொண்டு அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் யாரும் வச்சிடக்கூடாது, இறையுடைய அந்தஸ்து கொண்டு போயிடக்கூடாது. சில குறைகளை வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டது, வேண்டுமென்றே உருவாக்கி கொடுக்கப்பட்டது. ஆச்சரியப்படுவீங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஆராபிகள் கிராமவாசிகள் குதிரை ஏற்றத்துல போட்டி போட்டாங்க. எல்லாம் ஹதீஸ்ல இருக்குது. ஒரு கிராமவாசி நபியும் உட்கார்ந்து, அவர் ஒரு குதிரை இவர் ஒரு குதிரை, 2 பேரும் ஓடுறாங்க. நபியை முந்தணும்னா நபியுடைய குதிரை தான் முந்துச்சு. கடைசியில் இன்னொரு தடவை அந்த ஆராபி கிராம சொன்னார், நபியா இன்னொரு தடவை போடலான்னு. 2வது ட்ரிப்பு அந்த ஆராபி முந்திட்டார், கிராமவாசி முந்திட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரை பிந்தி போச்சு. எல்லாருக்கும் வருத்தம், நபியுடைய குதிரை பிந்தி போச்சே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல ஒரு நல்லது அல்லாஹ் வச்சிருக்கிறான், விட்டுருங்க, அதை அதிகப்படுத்தாதீங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இது மாதிரி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டது. அது சய்யிதுல் குர்ரா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இத்தனை பேர் அந்தஸ்து இருந்து ரசூலுல்லாஹ் அவங்கள உபய் இப்னு கஅப் போய் நபி ஓதுவாங்க, பாடம் கொடுக்குறாங்க. உபய் இப்னு கஅப் கேட்கிறார் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி. அந்த உபய் இப்னு கஅப் சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உறுதியாக சொன்னார்கள் லைலத்துல் கத்ர் 27வது நாளையில். முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ், புகாரி முஸ்லிம்ல முஸ்லிம் இருக்க அந்த ஹதீஸ் வருது. வலா யஸ்தஸ்னி, இன்ஷா அல்லாஹ்னு கூட அவர் சொல்லலையா, இன்ஷா அல்லாஹ் இருக்கும்னு சொல்லலையா. அப்ப யாரோ கேட்டாங்க, நீங்க எப்படி சொல்றீங்க, இப்னு மஸ்ஊத் உங்களுடைய சகோதரர் இன்னொரு சஹாபி இருக்கிறாரு, வருஷத்துல ஏதாவது ஒரு நாள்ல தான் லைலத்துல் கத்ர் இருக்குன்னு அவர் இன்னும் கொஞ்சம் வருஷம் போறாமல சுத்த விடுறாரு அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாராம். இவரே சொல்றாரு, என்னுடைய சகோதரர் இப்னு மஸ்ஊதுக்கும் நன்றாக தெரியும் இது 27 தான். நீங்கெல்லாம் 27 குறிப்பா சொன்னா அந்த ஒரு நாளை பிடிச்சிட்டு மற்ற நாள் தான் லீவு விட்டுருவீங்க தெரியும். அதை பயந்துகிட்டு ஒரு வருஷமெல்லாம் அவன் செயல்படட்டும், அமல்களை குறைக்க வேண்டாம், அவனுடைய பதவிகள் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது, அதை ஏன் கெடுக்கணுங்கிற ஒரு நல்லெண்ணத்துல தான் அதை மறைச்சு சொல்றாரு. உண்மையில அவருக்கும் தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 27ஆம் கிழமை தான் லைலத்துல், இது ஹதீஸ்ல இருக்குது. அதனால 27 நம்முடைய மூதாதையர்கள் அது ஒரு முற்படுத்தி அதை முறைப்படுத்தி அதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. ஏன்னா மீறி என்ன செய்யணும், நம்ம ரமலான் பூரா பாடுபடணும், ரமலான் பூரா நம்ம ஓதணும், ரமலான் பூரா நல்ல அமல் செய்யணும். குறிப்பா கடைசி பகுதியுடைய 10 இரவுகள் இருக்கக்கூடிய ஒத்தப்படை தினங்கள்ல செய்யுங்க. முடியல கடைசி எந்த அளவுக்காவது இருக்கணும், 27க்காவது இருங்க. இதையும் இருக்கிறதையும் விட்டுட்டு பறக்கிறதையும் விட்டுட்டு இருந்துடக்கூடாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் மாலா யுத்ரக்கு குல்லுஹு லா யுத்ரக்கு குல்லுஹு, அரபியில் ஒரு பழமொழி, முழுசா பெற முடியலன்னா முழுசா விட்டுறவும் கூடாது.
முழுசா பெற முடியலைன்னா முடிஞ்ச வரைக்கும் பெற்றுக்கிற பார்க்கணும். முழுசா விட்டுறாங்க எங்க நம்ம எல்லாம் செய்ய போறோம் விட்டுரு அப்படின்னு போயிடக்கூடாது. அதனால அல்ஹம்துலில்லாஹ் 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ர் இருக்குது என்பதற்கு முஸ்லிம் ஷரீஃபில் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த அறிவிப்புகளின்படி நிச்சயமா ஆதாரம் இருக்கு. ضعيفான ஹதீஸை அமல் செய்யலாமா? ஹதீஸுடைய ரேங்க் 3. முதல் தர ஹதீஸ் அது சஹீஹ்னு சொல்லுவாங்க. ரெண்டாம் தர ஹதீஸ் அதுக்கு ஹசன்னு சொல்லுவாங்க. மூணாம் தர ஹதீஸுக்கு ضعيف்னு சொல்லுவாங்க. பாஸ் மார்க் தான், ஆனால் ضعيف. இந்த மூணாம் தரத்துல ضعيف இருக்குது. இது ஏதாவது ஒரு அறிவிப்பாளர்கள் கொஞ்சம் நினைவாற்றல் குறைவராக இருந்திருப்பாங்க, அது போன்றதைத்தான் ضعيف்னு சொல்றது. ضعيف்ல இன்னொரு வகை இருக்குது, மௌலூ, புனைக்கப்பட்ட கற்பனையான பொய்யான ஹதீஸ். அது எந்த காலத்திலும் அதை ஏற்கவும் கூடாது, அதன்படி செயல்படுத்தவும் கூடாது. பலவீனமான ஹதீஸ் இருக்குது, இது மூணாவது தரம் உள்ள ஹதீஸ். ஒரு ஃபர்தான கடமையை, சட்டத்தை, வாஜிபான சட்டத்தை லைஃபான ஹதீஸை வச்சு ஊர்ஜிதப்படுத்துறது அல்ல. ஃபர்தை செய்யணும்னு சொன்னா ஒரு வாஜிபான அமல, ஃபர்தான அமல, கடமையான ஒரு விஷயங்களை ஊர்ஜிதப்படுத்தணும்னா அதுக்கு சஹீஹான ஹதீஸ் இருக்கணும், அல்லது இரண்டாவது தரமான ஹசனான ஹதீஸ் இருக்கணும். செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் குற்றம் இல்லை, முஸ்தஹப்னு சொல்லுவோம், அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம், சுன்னத்தை கைர முஅக்கதான்னு சொல்லுவோம். இது போன்ற அமல்களுக்கு லைஃபான ஹதீஸ் இருந்தாலே போதும். அதைத்தான் சொல்லுவாங்க ஹதீஸ்ல ஃபலாயிலுடைய விஷயத்தில் சிறப்புகளை சேர்க்கக்கூடிய செயல்பாடுகள்ல லைஃபான ஹதீஸை ஆதாரமா கொள்ளலாம். அதுல எந்த, ஏன்னா அதுவும் ஹதீஸ் தான். ஒரு மனுஷன் ஒருத்தன் 90 மார்க்ல பாஸ் ஆகிறான், இன்னொருத்தன் 40 மார்க்ல பாஸ் ஆகிறான். 90 மார்க்ல பாஸ் ஆகிறவனுக்கு பெரிய ரேங்க்ல எங்கேயாவது வேலை கிடைக்கும். 40 மார்க்ல பாஸ் ஆகிறவனும் பாஸா இல்லையா? பாஸ் தானே. அப்ப அதை வச்சு செயல்படுத்தி அவனுக்கு தகுந்த அளவிற்கு உண்டான நன்மைகள் கிடைக்கும். இந்த முறையில லைஃபான ஹதீஸ் பொய்யாக இல்லாமல் இருக்குமே, ஆனால் பொய்யான ஹதீஸுடைய தரமே வேற, எங்கே வேற, அதை ஏற்கவே கூடாது. அது பெரிய மோசமான ஹதீஸ். அது எழுதியும் இருக்கிறாங்க, இதெல்லாம் பொய்யான ஹதீஸ் நம்முடைய முன்னோர்கள் பதிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது மௌதுஆத்னு. எந்த சிரமம் உங்களுக்கு நமக்கு விட்டுட்டு போல நம்ம முன்னோர்கள் எல்லாம் பால் வேற தண்ணி வேற பிரிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு புதுசா ஒருத்தர் நுழைஞ்சுக்கிட்டு நான் ஆய்வு செய்யறேன்னு சொல்றதுக்கு தேவையே இல்லை. இந்த ஆய்வுகள்லாம் சாய்வுகள் தான். நம்முடைய முன்னோர்கள் எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு காட்டிட்டு போயிட்டாங்க. அதனால லைஃப்ங்கிறத யாரெல்லாம் மௌது பொய் அப்படிங்கிறத பிரிச்சு அறிவிச்சிருக்கிறாங்க, அந்த ஹதீஸ்களை செயல்படக்கூடாது, எடுத்தெறிஞ்சிடணும். லைஃபான ஹதீஸா இருந்தா நீங்க செயல்படக்கூடிய அமல் எந்த ரகத்தை சேர்ந்ததுன்னு பாருங்க. ஃபர்து வாஜிபுடைய ரேங்க்ல போகுதுன்னா இந்த ஹதீஸ் ஆதாரமாகாது. அது சுன்னத்தானது, கைர முஅக்கதாவான சுன்னத்து, நஃபிலானது, முஸ்தஹப்பானது, ஃபதீலத்துக்குரியது, இப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருந்தா இந்த ஹதீஸ அதுக்கு. உதாரணத்துக்கு தஸ்பீஹ் நஃபில் தொழுகிறீங்க, தஸ்பீஹ் நஃபில் தொழுவது ஃபர்து இல்லை, வாஜிப் இல்லை, மீறி போனா முஸ்தஹப். இது ஹதீஸ்ல இருக்குது. அது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுத்தா ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்ப தஸ்பீஹ் நஃபில் ஒரு முஸ்தஹப்பான அமல், இதுக்கு இந்த லைஃபான ஹதீஸா அதான் போதும். லைஃபான ஹதீஸ் எடுக்க மாட்டோம்னு சொல்லக்கூடாது. நான் கேட்கிறேன், லைஃபான ஹதீஸ் அங்கீகரிக்கத்தக்கது இல்லைன்னு இருந்திருந்தா இந்த ஹதீஸ் கிரந்தங்கள்ல எல்லாம் ஏன் அதை எழுதுனாங்க? இது எல்லா கிதாபுல இருக்குது. புகாரியை விட்டுட்டு, முஸ்லிமை விட்டுட்டு, அபூதாவுத், திருமதி, நசை, இப்னு மாஜா, இந்த எல்லா கிதாபுகள்லையும் இந்த ஹதீஸ் ஸயீஃப்னு அவரே எழுதுவார். அவருக்கு தெரியாம இடம் பெற்றிருக்கலாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நூல்காரரே அந்த ஹதீஸை எழுதிட்டு ஹாதா ஹதீஸும் முர்சலுன், ஹாதா ஹதீஸும் ஸயீஃபுன், ஹாதா ஹதீஸும் முன்கதிஉன், ஹாதா ஹதீஸும் முஅல்லலுன், ஹதீஸுடைய வகையில குறைபாடு உள்ள ஹதீஸை எழுதுறார். அப்ப அவருக்கு தெரிஞ்சே எழுதுறாரு. தெரிஞ்சே எழுதுறாருன்னு சொன்னா விட்டு போற, அது செயல்பட தகுந்தது அல்ல, உதாசீனப்படுத்த வேண்டியது, புறக்கணிக்க வேண்டிய ஹதீஸ்கள் இருந்திருந்தா இவர் எழுதியிருக்க கூடாது. இப்ப எழுதுறாருன்னா எதுக்கு எழுதுறாருன்னா அதுவும் செயல்படத்தக்கதுதான். எதுக்கு அதை செயல்படுத்துறான்னா பரது வாஜிபுக்கு வராது, அதுக்கு பலமான ஹதீஸ்கள் வேணும். சுன்னத்து, நஃபில், முஸ்தஹப் இப்படி இருந்தா அது செயல்படுத்தலாம். அதே மாதிரி இஷ்ராக்குடையதாக இருந்தாலும் சரி, அவாபீனாக இருந்தாலும் சரி, ஹஜ்ரத் நேத்து சொன்னாங்க அவாபீனுடைய தொழுகை, இஷ்ராக்குடைய தொழுகை, உடனே சொல்லிடுவான். அதுல அந்த ராபியில ஓட்டை இருக்குமா, அதனால அது ஓட்டையே உடசலும். இதெல்லாம் நபிலான வணக்கங்கள். அதுக்கு அதாவதுங்க இப்ப காக்கா தான் சொன்னாங்க, ஒரு மனுஷன் ஜக்காத்து கொடுக்கணும்னு நினைச்சா எப்படியும் கொடுத்தே ஆகணும்னு முடிவெடுப்பான். கொடுக்க கூடாதுன்னா அவன் சொல்லியிருக்கான் இவன் சொல்லியிருக்கான்னு பார்ப்பான். ஓ இதுல ஜக்காத்து இல்ல. அப்ப நம்ம அமல் செய்யணும்னு முடிவெடுத்தா சின்ன ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட அதுதான் இல்லையா, இதுல ஓட்டை இவ்வளவு லாபம் கிடைக்குன்னு ஏதாவது ஒருத்தன் சொல்லிட்டா வியாபாரம் பார்க்கறோமா இல்லையா?
முதலீடு செய்யறோமா இல்லையா, இது உறுதி இல்லை, நான் சொல்றவன் சரியில்லை அப்படின்னு விட்டுறோமா, சான்ஸ் கிடைக்கும்னு பயன்படுத்துறோம். ஆகிறதுக்கு நமக்கு லேசா தெரியறதுனால லைவான அதிசை விட்டு ஒதுங்கிக்கலாம். தஸ்மீன் அபுத்துறான், அவன் கிடக்குறான், 20 ரக்காத் தொழுறான், அவன் கிடக்குறான். இது ஒதுங்கிறதெல்லாம் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் கெடுக்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல். லைஃபான ஹதீஸ் 3ஆம் தரமான ஹதீஸ். அது அங்கீகரிக்கத்தக்க, எதுல அங்கீகரிக்கிறதுன்னா நபிலான சுன்னத்தான முஸ்தஹப்பான அமல்கள்ல இதை ஆதாரமா கொள்ளலாம். முந்தைய காலங்களில் நியத்து இல்லாமல் கொடுக்கப்பட்ட ஜக்காத்து ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. நன்மை கிடைக்கும், ஜக்காத்தாக அது அங்கீகரிக்கப்படாது. ஜக்காத்துனா கொடுப்பதற்கு முன்னால் அதை நினைத்து கொடுத்தா தான் ஜக்காத்து. ராத்திரி கொடுத்துட்டோம் காலையில் நியத்து வச்சா கூடாது. நன்மை கிடைக்கும், நன்மை கிடைக்கும், விதி இவர் மேல இருக்கக்கூடிய கடமைகள் நீங்காது. அதனால எந்த அமலாக இருந்தாலும் அமல் செய்வதற்கு முன்னால அதை நியத்து செய்யணும். அதனால இப்ப தொழுகிறோம், தொழுவதற்கு முன்னால் நியத்து செய்யறோம். ஃபரதா லோஹரா அசரான்னு முடிவு செய்யணும். 4 ரக்காத் தொழுது போட்டு அப்புறம் அசரா வச்சுக்கன்னு சொல்லக்கூடாது, லோஹரா வச்சுக்கன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஜக்காத்தை கொடுக்குறீங்கன்னா முதவே நியத்து வைக்கணும். தராவீஹ் தொழுகை 20 ரக்காத்துக்கள் தகுந்த ஆதாரம். உம்மத்தி உம்மத்தும் மர்ஹமத்தும் யதுகுலூன ஃபீ குபூரிஹிம் மா துனூபி அலைஹிம் வ யக்ரிஜூன மின் குபூரிஹிம் லா துனூப அலைஹிம் பிஸ்திக்ஃபாரில் முஃமினீன் லஹும். இது ஹதீஸ் ஆதாரமானதா விவரம் தரவும். தராவி 20 ரக்காத்துக்கு ஆதாரம் கேட்குறாங்க. ஆதாரம் சொன்ன சகோதரர்களே, நம்ம எல்லாம் முன்னோர்களுடைய வழிமுறைகள், சஹாபாக்களை அடுத்து வந்த தாபீன்களை, தபா தாபீன்களை நம்முடைய முன்னோடிகளாக ஏற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்தமானவர்கள், குறைகள் மிக குறைந்தவர்கள். குறைகள் அவர்கிட்ட அதிகம் கிடையாது, நிறைவுகள் அதிகம் இருந்தது, நன்மைகள் இருந்தது, அவருடைய எண்ணங்கள் சரியாக இருந்தது, தக்குவாவுடையவர்களாக இருந்தார்கள், தகுந்த விளக்கமுடையவர்களாக இருந்தார்கள். அதனால அவர்களுடைய செயல்பாடுகளை நம்ம ஏற்கிறோம். இந்த அடிப்படையை வச்சுக்கிட்டா தராவீஹ் 20 ரக்காத்து என்பதை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் செயல்படுத்தப்படுது. கிதாபுகள்ல முசன்னஃப் இப்னு அப்துர் ரஸாக்னு ஒரு கிதாப் இருக்கு, பல வால்யூம்கள் இருக்கு. முசன்னஃப் இப்னு அபி ஷைபானு பல வால்யூம்கள்ல உள்ள கிதாப். அது சஹாபாக்களுடைய அடுத்த காலங்களில் தபா தாபீனுடைய காலங்களில் எழுதப்பட்டது. இன்னும் சொல்ல போனா தாபீன்களுடைய காலத்தில் எழுதப்பட்டது. 159 160 ஹிஜ்ரில எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அன்றைய காலத்தில் எழுதப்பட்ட நூல், இன்னைக்கு எழுதிட்டு வச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பல வால்யூம்கள்ல அதுல சஹாபாக்களுடைய அமல்கள், தாபீன்களுடைய அமல்கள், அவருடைய மார்க்க தீர்ப்புகள் இதெல்லாம் பதியப்பட்டது. அந்த நூலை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆதாரம் இருக்கு. ஜனங்கள்லாம் 20 ரக்காத் தொழுதாங்க, தராவி 20 ரக்காத் தொழுதாங்க, ஹஜரத் அலியும் கூட நின்று தொழுதாங்க, ஹஜரத் அலியுடைய மாணவர் அபுல் புஹ்தரி, ஹஜரத் ஷாஜான், ஹஜரத் ஹாரிசுல் அஹ்வர் இவர்களெல்லாம் 20 ரக்காத்து தொலை வச்சாங்க. ஹஜரத் அலியும் கூட நின்றாங்க. கடைசியா வித்ரு ஹஜரத் அலி தொலை வச்சாங்க. ஹதீஸ்ல விவரமா இருக்குது. நான் கேட்கறது இந்த 20 ரக்காத்து ஆதாரபூர்வமா இல்லாம இருந்திருந்தா அலி அனுமதிச்சிருப்பாரா? அலியுடைய மாணவர்கள் தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி உபய் இப்னு கஅபும் 20 ரக்காத் தொலை வச்ச செய்தியும் இருக்குது. முதல் 11 ரக்காத்துன்னு தொலை வச்சாங்க, அது ஒரு காலத்துல. பின்னால் அது பரிசீலிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு 20 என்பதுல நிர்ணயமாச்சு. அந்த 20 ஆனதுக்கு பிறகு ஹஜரத் உமருடைய பாதி காலம், ஒரு 10 ஆண்டு கால ஆட்சியில ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு தீர்மானம் செய்யப்பட்டு, அதுக்கு முன்னால கண்டபடியெல்லாம் நடந்தது. ஏண்டா தராவீஹ் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 3 இரவுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வச்சாங்க. தராவீஹுடைய தொழுகை நபி தங்களுடைய வாழ்க்கையில 3, 21, 23, 25, 27 இந்த 3 இரவுகள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வச்சாங்க. அபூ ஸர் அல்-கிஃபாரி அறிவிக்கிறார். அந்த 3 இரவுகள்ல எத்தனை ரக்காத்துன்னு எந்த ஹதீஸ்லயும் இல்லை. தொழ வச்சதா இருக்குது, அவ்வளவுதான் இருக்குது. மற்ற அடுத்த நாள்ல ரசூலுல்லாஹ் வரல, கேட்டதுக்கு சொல்லிட்டாங்க, இப்படி நான் தொடர்ந்து வந்தா இது கூட பரதானமோ எனக்கு பயமா இருக்குது, நீங்க எல்லாம் சொல்லி இது பரதுடைய அந்தஸ்தை கொடுத்து எதையாவது கட்டாயமாக்கினா இந்த சமுதாயம் பின்னால கஷ்டப்படும், அதனால இதுல நான் உங்களுக்கு கொஞ்சம் விடுதலை அளிக்கிறதுக்காக வேண்டிய வரலன்ட்டாங்க. அதற்கு உமருடைய ஆட்சி காலம் வந்துச்சு. அதற்கு பல பேர் பல விதமா தொழுதுட்டு இருந்தாங்க. சில பேர் ஒரே மஸ்ஜிதுல ஒரு 5 பேரை வச்சுக்கிட்டு அது ஒரு இமாம், இங்கிட்டு ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு ஒரு இமாம், தனித்தனியா தொழுதுகிட்டு இருந்தாங்க. ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இவர அனைத்தையும் ஒன்று கூட்டி ஹஜரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இமாம் ஆக்குனாங்க. உபய் இப்னு கஅப் ஆம்பளைகளுக்கு தொழு வச்சாங்க, தமீமுத்தாரி பொம்பளைகளுக்கு தொழு வச்சாங்க. இது வரலாற்று.
அந்த வரலாற்றுல இருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சாயிப் இப்னு யஸீத் சொல்றாரு, மக்கள் அனைவரும் ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் 20 ரக்காத்து தொழுது கொண்டிருந்தார்கள். மக்கள் அனைவரும். நான் இப்பதான் சொன்னேன், உமர் வீட்டுல தூங்குற ஆள் அல்ல, ராத்திரி எல்லாம் சுத்துற ஆளு. பள்ளி பள்ளி கேரி பார்ப்பாங்க, ஒவ்வொரு வீடுகளா ஒவ்வொரு தெருவா போய் பார்க்கறவங்க. ஜனங்க பூரா 20 ரக்காத் தொலை. ஹஜ்ரத் உமர் வந்து பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பாரா? அது சரியத்துக்கு மாத்தமா இருந்திருந்தா, சரியத்துக்கு முரணா இருந்தா அதுக்கு உமர் விட்டுருவாங்களா? கொஞ்சம் கூட விட மாட்டாங்க. அவ்வளவு கடுமையா பிடிக்கிறவங்க அவங்க. ஒரு நபரு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துல போனார். ஒரு இமாம் தொழு வச்சுக்கிட்டு இருந்தார். அவர் வஸ்ஸாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரில் லதீன தபவுன்னு படிச்சார். வல்லதீன தபவுங்கிற வாவை விட்டுட்டு சஹாபாக்களும், அதாவது முஹாஜிரீன்களும், முஹாஜிரீன்களை பின்பற்றிய அன்சாரிகளும் அப்படிங்கிற அர்த்தம். அது இடையில ஒரு வாவை சேர்க்காம அந்த அர்த்தத்தை அவர் ஓதுறார். இல்ல ஹஜ்ரத் உமர் இப்படி ஓதிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி ஓதுறாங்க? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாருல் லதீன தபவுஹும், இப்படி வருது. ஹஜ்ரத் உமர் இதை விளங்கி வச்சிருந்தாங்க. இமாம் என்ன இப்ப குர்ஆன்ல இருக்கிற மாதிரி ஓதுனார். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன தபவுஹும் பிஇஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு அஅத லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், இந்த ஆயத்தை ஓதுனார். இவர் வாவை சேர்த்து ஓதுறார். உமருக்கு வாவு இல்லாம பாடம். ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா, பின்னால ஒவ்வொரு காரியா ஒவ்வொரு இமாமா செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்ப ஜனங்கள்லாம் 20 ரக்காத் தொழுகை இவருக்கு தெரியாம இருந்திருக்குமா? அப்ப இவர் போய் பார்க்க அவர் வாவை சேர்த்து ஓதுறார். இவர் வாவு இல்லாம தான் ஹஜ்ரத் உமருக்கு அது பாடம் இருந்திருக்கு. வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார், எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். இமாம் தொழு வச்சுட்டு வெளியே வந்தவொடனே கொத்த அள்ளிட்டார். அள்ளி, என்ன நீ இப்படி ஓதுற, உனக்கு யார் இந்த மாதிரி சொல்லி கொடுத்ததுன்னு கேட்டார். அவர் உடனே போட்டார், உபய் இப்னு கஅப் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. உபய் இப்னு கஅப்னு சொன்னோன்னு அவங்க டீல் ஆயிட்டார். டீல் ஆயிட்டு, நீ சொன்னா நம்ப முடியாது, எனக்கு வாவு இல்லாம தான் எனக்கு பாடம் இருக்குது, வாண்டி இழுத்துட்டு போனார். இழுத்துட்டு போய் அடுத்து உபய் இப்னு கஅப் முன்னால் நிப்பாட்டி, நீங்க இப்படி ஓதி கொடுத்தீங்களான்னு கேட்டார். ஆமா, நான் தான் ஓதி கொடுத்தேன். சொன்ன உடனே இவர் கேட்டாரு, ஓதி கொடுத்தீங்களா? ஆமா. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு இப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா. அவர் சொல்ல, ரசூலுல்லாஹ் இப்படித்தான் ஓதி கொடுத்தாங்களா? ஆமா. 2வது தடவை ரசூலுல்லாஹ் இப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்களா? கேட்டவன அவருக்கு கோவம் வந்துருச்சு உபய் இப்னு கஅபுக்கு. இப்படித்தான் அல்லாஹ் சொன்னான். ஜிப்ரீல் கேட்டாங்க, ஜிப்ரீல் இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சாங்க. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க, வலம் யஸ்தபிர் ஃபீஹா அல் ஹத்தாப வலா இப்னஹு, அதுல உங்க அப்பாவையும் கேட்க வேண்டியதில்லை, உங்களையும் கேட்க வேண்டியதில்லை. இதுல உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு உங்க அப்பாட்ட ஆலோசனை கேட்டு அல்லாஹ் இறக்க வேண்டியதில்லை. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஓதி கொடுத்தாங்க. உடனே பணிஞ்சாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ராபியான், எதை 2 கையை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. அது தும்புறது எல்லாம். இப்படி ஹஜ்ரத் உமர் ஒவ்வொருத்தரா செக் பண்ற மனுஷன் ஊரும் சேர்ந்து 20 ரக்காத் தொழுதுகிட்டு இருந்தாங்கன்னா விட்டுருவாங்களா? ஆக ஹஜ்ரத் உமர் ஆரம்பிச்சது, ஹஜ்ரத் உஸ்மானுடைய காலம் இருந்துச்சு, ஹஜ்ரத் அலியுடைய காலம் இருந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் இருந்துச்சு. ஒரு 100 வருஷத்துக்குள்ள நடந்த கந்தரகோல் அந்த 8. இல்லாட்டா அதுக்கு ஆதாரமே கிடையாது. நான் சொல்றேனே, 8ங்கிறதுக்கு ஒரு ஆதாரமும் இல்லை. ஆதாரமே தஹஜ்ஜுத் தொழுகைக்கு உள்ளதை பிடிச்சிக்கிட்டு நீ தராவிக்கு சேர்த்துக்கிட்டா என்ன செய்ய முடியும்? நீ தஹஜ்ஜுத் தனியா தொழு வைக்கிறீங்க, இங்க கியாமுல் லைல் தனியா நடக்குது. இதே ஆதாரம், 2 வேற வேற தொழுகை இருக்குதா இல்லையா? ஹரம்லயும் நடக்குது. 2 ஒரு தொழுகைன்னு சொல்றதுக்கு சான்ஸே இல்லை. அது வேற தொழுகை, இது வேற தொழுகை. அண்ணே ஆயிஷாட்ட போய் கேட்டாங்க, அவங்க 8, 3, 11 சொன்னாங்கடா. அண்ணே ஆயிஷாட்ட போய் தஹஜ்ஜுதை பற்றி கேட்டாரு. அவரு வீட்டுல போய் ஏன் கேட்கிறாரு? தராவியை கேட்கண்டா பள்ளிவாசல் அபூபக்கர் உமர் உஸ்மான் எல்லாம் இருக்கிறாங்க, போய் கேட்க வேண்டியதானே? அன்னை ஆயிஷாவுடைய வீட்டுல ராத்திரில ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு தொழுவாங்களே, ரமதான்ல ஏதாவது விசேஷமா தொழுவாங்களா அப்படிங்கிறது ஒருவா போய் கேட்கிறார். அஸ்மாவுடைய மக தன்னுடைய காலமாட்ட சின்னதா தாயிட்ட. அவங்க அப்ப சொன்னாங்க, மா கான யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரக்அத்தன் யுஸல்லி 4 ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன சும்ம யுஸல்லி 4 ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன சும்ம அவுதர பி ஸலாசின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமஸான் நினைப்பா, ரமஸான் அல்லாத எல்லா காலத்திலையுமே 8, 3, 11 தொழுதாங்க. 4 நாளா 2, 3 இப்திரு, இதை சொல்லிட்டாங்க. அன்னை ஆயிஷா சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸ் 14 கிதாபுல கிடையாது, 78 கிதாபுல இருந்துட்டு போகுது. இந்த ஹதீஸ் எதை பத்தி சொல்லிருக்கு? தஹஜ்ஜுதை பத்தி சொல்லியிருக்கு. இந்த அன்னை ஆயிஷா ஹிஜ்ரி 58ல வஃபாத் ஆகுறாங்க. ரசூலுல்லாஹ் இறந்ததுக்கு பிறகு 40 வருஷம் ஹயாத்தா இருந்தாங்க. ஹஜ்ரத் அலியுடைய முழு காலம் இருந்தாங்க, ஹசனுடைய 6 மாச காலத்துல இருந்தாங்க, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்திலயும் இருந்தாங்க.
இது தவறா இருந்தா 20 ரக்காத்து தவறு என்று இருந்திருந்தா ஜனங்கள்லாம் தொழுகும் போது பார்த்துக்கிட்டு இருந்த ஆயிஷா சும்மா இருந்திருக்க முடியாது. நான் சொல்லி இருக்கிறேன் 8 3 12 ரசூலுல்லாஹ் செய்யல சொல்லியிருக்கேன், இவங்க எல்லாம் 20 தொழுறாங்களே அப்படின்னு அப்ஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. எங்கேயும் அப்ஜெக்ஷன் பண்ணல. வாழ்க்கையில ஒரு முறையாவது அப்ஜெக்ஷன் பண்ணதா இல்லை. அப்ப 20 வியாபிச்சு இருந்துச்சு. அன்னைக்கு இருந்து முறையும் இன்னைக்கு வரைக்கும் இதைத்தான் நம்ம ஆதாரமா பிடிச்சி நம்முடைய முன்னோர்கள் நாமெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் சத்தியத்தை விளங்குறதுக்கு தௌஃபீக் கொடுக்கணும். ஒரு ஹதீஸை பத்தி கேட்டிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் எனக்கு தெரியல, இது ஆதாரபூர்வமானு கேட்கிறாங்க. ஹதீஸை நான் பார்க்கல, எனக்கு தெரிஞ்சவருக்கு அசர்த்திட்டு கேளுங்க. உம்மத்தி உம்மத்து மர்ஹூமத்து யதுகுலூன ஃபீ குபூரிஹிம் மா துனூபின் அலைஹிம் வ யஹ்ருஜூன மின் குபூரிஹிம் லா துனூப அலைஹிம் இஸ்திக்ஃபாரில் மூமினீன லஹும். ஒரு ஹதீஸை கேட்குறேன். என்னுடைய சமுதாயத்து மக்கள்ல பல பேர் கபரில் போகும்போது பாவங்களோட போவாங்க, கபரை விட்டு எழும் பொழுது பாவம் இல்லாமல் எழுவாங்க. அதான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கு காரணம் எஞ்சிய மூமீன்கள் செய்த துவா. ஹயாத்தா இருக்கிற துவாக்கள் செய்யறாங்கல்ல, அது அர்த்தம் சர்த்தம் நிச்சயமா இருக்கணும். கருத்து சர்த்தம், அது அர்த்தம் சரி கருத்து சரி. அந்த ஹதீஸா இருக்குதா எங்களுக்கு தெரியல, பார்க்க முடியல. பார்த்தா வேணா நான் சொல்றேன் இருக்கும். ஏன்னா குர்ஆன்ல வந்திருக்கு, ரப்பனா ஃபிர் லனா வலி இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான். அல்லாஹ்வே எங்களுக்கு மன்னி, இதுக்கு முன்னால ஈமானோட ஒன்றை வந்து சேர்ந்துட்டாங்களே அவங்களுக்கும் மன்னிச்சிருந்து அல்லாஹ் துவா செய்ய சொல்லியிருக்கிறான். நம்ம துவா செய்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப துவா செய்ய சொன்னா எதுக்கு செய்வான்? மன்னிக்கிறது தானே சொல்லியிருப்பான். நீ செய்ய, நான் மன்னிக்க மாட்டேன் அப்படியா சொல்லியிருப்பான். அப்ப மன்னிக்கிற எண்ணத்துலதான் துவா செய்ய வச்சிருக்கிறான். அப்ப நிச்சயமா நாம செய்யற துவாலாம் வ இன்ன தஅவத்தஹும் துஹீது மின் வராயிஹிம். ஹதீஸ்ல வருது, மூமின்கள் செய்யக்கூடிய துவா எல்லா மூமின்களுக்கும் சேர்த்து அடைவளைச்சுக்கிறதுன்னு சொல்லி. அப்பதான் ஜமாத்தோட தொழுவணும், ஜமாத்தோட துவா செய்யணும்லாம் சொல்றது. நான் என் மதுஹபு தனியா போனா இந்த துவாவெல்லாம் கிடைக்காம போயிடும். அதனால அருமை சோதரிலே கருத்து சரி. இந்த ஹதீஸுடைய வாசனம் இந்த மாதிரி இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியல, இருந்தா இன்ஷா அல்லாஹ் பார்த்து சொல்லுவோம். அவ்வளவுதானே. இருந்தாத கேள்வி, உறவு முடித்தவங்களோட நம்ம உறவு வச்சுக்கலாமா? தாய் தகவலோட உறவு முடிச்சு இருக்காங்க, அவங்களோட நம்ம உறவாடலாமா? சில யாரும் சொல்லி கேள்விப்பட்டோம், அவங்களோட உறவாட அவங்களுக்கு இறங்குற லேண்டத்துக்கு நம்ம மேலே இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி. உறவை முடிச்சவங்களோட நம்ம மற்றவங்க நம்ம உறவு ஆடினா அவங்களுக்கு இறங்குற தியானத்து அப்படி வராது. அவங்க செய்த பாவங்கள் அவங்களுக்கு தான் வரும், அவர்கள் செய்த பாவங்கள் அவர்களுக்கு தான் வரும். அவங்களோட சேர்ந்ததுனால அந்த பாவம் சேர்ந்து நமக்கு வராது. லா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா. ஒரு மனிதர் செய்யக்கூடிய பாவம் பெரு என்னன்னா அவங்கள்ட்ட நீங்க அவங்களுக்கு விலைக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்க செய்யறது தப்பு, நட்புங்கிற ரீதியில அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லி அவங்க வழிமுறைப்படுத்தணும். அது மாட்டேன் கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்படி ஆளுகிட்ட நீங்க நெருக்கி போனதுனால அவங்களுக்கு கிடைக்கிற அந்த லானத்து நமக்கும் வருங்கிறது ஆகாது. அப்படி ஆகாது. அதற்கு என்ன இருக்குது? குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரிந்த வயதான ஒருவர் அவர்கள் ஓதாமல் தான் இன்ஷா அல்லாஹ் ஷஹீதானால், ஷஹீதுன்னு சொல்லி போட்டு மௌத்தானுக்கு பின்னாடி தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு வருடா வரும் கண்டிப்பாக குர்ஆன் ஷரீஃப் ஓதி ஹத்தம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். இது முறையா, கூடுமா? அப்படி ஒன்று கட்டாயம் இல்லை. இறந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் நீங்க கத்தம் ஓதுனா நல்லது. அவர் ஓதாம போயிட்டாரு, ஓதுனாருங்கிறது தனிப்பட்ட விஷயம். அதுக்கு பிறகு பிள்ளைய ஒவ்வொரு வருஷமும் கத்தம் ஓதுனா நன்மை போய் சேரணும், கத்தம் ஓதனா நன்மை போய் சேராது. அவ்வளவுதான் இருக்கு சட்டம். குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் கொடுக்கணுமா, இல்ல இவ்வளவு கொடுக்க வேண்டிய வரும்னு அனுமதிச்சு அந்த வருஷம் முழுக்க கொடுக்கலாம்? ஒரு வருஷம் கழிந்தவுடன் ஜக்காத்து விதியாகுது. போன ரமலான்ல உங்கள்கிட்ட 1 லட்சம் ரூபாய் வந்துச்சு. இந்த ரமலான்ல 27ஆம் கிழமை, உதாரணத்துக்கு 27ஆம் கிழமை 1 லட்சம் போன ரமலான்ல இருந்துச்சு. இந்த வருஷம் அதாவது லைலத்துல் கத்ர்லயும் 27ஆம் கிழமையிலையும் அந்த 1 லட்சம் இருக்குதுன்னு சொன்னா உடனடியாக நீங்க அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். உடனடியாக கொடுக்கணும், கடமையானது உடனே. லேட் ஆயிட்டதுனால மன்னிப்பாயிராது. இன்னைக்கு கொடுக்கணும், நாளைக்கு கொடுக்கணும், நாளைக்கு கொடுக்கல நாளை கழிச்சு கொடுக்கணும். ஆக நீங்க ஜக்காத்தை கொடுக்காமல் விட்டால் அந்த கடமை உங்களை விட்டு நீங்காது. உடனடியாக கொடுக்கிறது சிறந்தது. இல்லைன்னு சொன்னா பின்னாலையும் கொடுக்கலாம். விட்டு போயிடுச்சுன்னா தவறி போச்சுன்னு விடக்கூடாது, கொடுத்து தான் ஆகணும். கொடுக்காம ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அது கேள்வி எல்லா இடத்துல இருக்கு. அதே உடனடியா முழுக்க கொடுக்கணும். கடமை நிறைவேறணும். என்னன்னா இன்னும் மீறி அடுத்த அதாவது சேர்ந்து வச்சிருந்து நாளைக்கு நமக்கு நம்ம வேற மாதிரி இனி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறத அட்வான்ஸ் டாக்ஸ் மாதிரி கட்டலாமா? முன்னாலேயே கொடுக்கலாமா? ஜக்காத்து விதியாகிறதுக்கு முன்னால
அதாவது ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னால 12 மாசத்துக்கு முன்னால 10 மாசம் ஆகும்போதே தாராளமா கொடுக்கலாம். ஜக்காத்துடைய கடமையாகிறது ஒரு வருஷத்துக்கு பின்னால. ஆனா ஒரு மனுஷன் தன்கிட்ட இருக்கக்கூடிய ஜக்காத்தை கணக்கிட்டு இன்னும் 12 மாசம் ஆறுறதுக்கு முன்னாலேயே யாராவது சொந்த பந்தத்துல தேவை வந்துருச்சு, யாருக்காவது ஒரு கல்யாணம் காட்சின்னு வந்துருச்சு, இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு அதிகப்படியா இல்லை, ஜக்காத்துடைய காசு தான் இருக்குது அப்படின்னா நியத்து பண்ணி தாராளமா கொடுக்கலாம். அந்த ஜக்காத்தை அல்லாஹ் கணக்குல எடுத்துக்கிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபரானில ஹதீஸ் இருக்குது, ஜக்காத் வசூல் பண்ண அனுப்புனாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாத்தி மாத்தி அனுப்புவாங்க. ஹஜ்ரத் உமரே ஒரு தடவை ரசூலுல்லாஹ் அனுப்பிச்சு வச்சாங்க. அவன் எல்லார்ட்டையும் ஜக்காத் வசூல் பண்ணிட்டு ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வந்தார். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சின்ன வாப்பா. சின்ன வாப்பான்னு தான் சொல்றது. அம்முக்கு என்ன ஹஜ்ரத்? சின்ன வாப்பா. அவங்க சின்ன வாப்பாட்ட வந்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் மோதல் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் மோதிக்கிட்டு இருந்தாங்க. அவரு செல்வந்தர் ஹஜ்ரத் அப்பாஸ், இவர் சொல்வந்தர், ரொம்ப இதானவர், கிரிப்பானவர். சில விஷயங்கள்ல இருந்துச்சு. இப்ப இவர் போய் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் இந்த வருஷம் ஜக்காத்தை கொடுங்கன்னு கேட்டார். கேட்டவொன்னே ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு விரட்டி விட்டார். ஒரு கண்டிச்சு விரட்டி விட்டவொன்னே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இனிமே இந்த மாதிரி உங்க சின்ன வாப்பாட்ட போனேன், ஹஜ்ரத் அப்பாஸ்ட்ட எல்லாரும் ஜக்காத்தை கொடுத்தாங்க, அவர் மட்டும் கூட விரட்டி அடிச்சிட்டாரு. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, இன்னும் ரஜுல சின்ஃபு அம்மி சின்ஃபு அபி இன்னும் அம்மர் ரஜுலி சின்ஃபு அபி. அவர் எனக்கு சிறிய வாப்பா மாதிரிப்பா. அசல்ல என்னண்டா அவர்கிட்ட இருந்து 2 வருஷம் ஜக்காத்தை உதவி வாங்கிட்டேன் நான். சொல்றாங்க, மிஸ்கின்களுக்கு புக்கராக்கள் நிறைய முஸ்லீமா புதியா வந்தாங்க, காசு கொடுக்கறதுக்கு இல்லை. நான் என்னுடைய சின்ன வாப்பாட்ட போய் சொன்னேன், உங்கள்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, கணக்கு போட்டு 2 வருஷம் ஜக்காத்தை கொடுத்துருங்க, நான் அடுத்த வருஷம் நீங்க ரெஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்லி வாங்கி முடிச்சுட்டேன். அது உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீங்க போய் திரும்ப கேட்க ஆரம்பிச்சோன்னு விரட்டி போட்டாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஜக்காத்தை வருடம் முடிவதற்கு முன்னால் கொடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் நம்ம சொன்னதுபடி நடப்பதற்கு நடப்பதற்கும் தௌஃபீக் தருவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ஜகாத்துல நிசாப் இருக்குங்களா, அது வந்து கேஷ்ல வந்து எவ்வளவு இருக்கணும்னு சொல்லி. கேஷ்ல வந்து தங்கத்தை நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா ₹1,00,000 மேல போயிடும். இப்போ வந்து 85 கிராம் சொன்னா ₹2,00,000 ஆயிடுச்சு. அந்த ₹2,00,000 அதை கணக்கு வைக்க கூடாது. வெள்ளிய கணக்கு, வெள்ளிய கணக்கு எடுத்தா ₹44,000 வருது. இதை 40 நீங்க அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டா சொன்னேன். நான் சொல்றது 35-40க்குள்ள வரும்னு ஒரு அனுமானமா சொன்னேன். ₹43,000 அளவு பணம் இருந்தாலும் ஜக்காத் இல்லையாகும். வெள்ளியத்தான் கணக்கா வைக்கணும். ஏன்டா அதுலதான் ஏழைகளுக்கு பலன் இருக்குது. தங்கத்தை கணக்கு வச்சீங்கன்னா ₹2,00,000 இருந்தாதான் ஒரு ஜக்காத் கொடுப்பாரு, இல்லாட்டி கொடுக்காம இருந்துருவாரு. இதனால பல ஏழைகள் பாதிக்கப்படுவாங்க. வெள்ளியை கணக்கு வைக்கும் பொழுது ஒரு ₹40,000-43,000 ஆகும் போது அதுல இருந்தாலே ஜக்காத்து கொடுக்கக்கூடிய விதி வந்துடும். அதனால ஏழைகளுக்கு பலனாகுது. அரபியில பொதுவா சொல்லுவாங்க, ஜக்காத்துடைய விஷயத்துல கொஞ்சம் கருத்துக்கள்ல முரண்பாடு தெரிஞ்சா அன்ஃபவுலில் ஃபுகரா, ஏழைகளுக்கு எதனால் பலன் ஏற்படுமோ அந்த மசாலாவை எடுத்துக்கணும். முதலாளிக்கு சொத்துக்காரருக்கு பலனை பார்க்க கூடாது. யாருக்கு பலனை பார்க்கணும்? ஏழை எளியவர்களுக்கு இந்த சட்டத்தின் எந்த சட்டத்தின் மூலமா பலன் அதிகமா கிடைக்குதோ அதை எடுத்துக்கணும். தங்கத்தை கணக்கு வச்சா ஏழைக்கு கிடைக்காது, வெள்ளிய கணக்கு வச்சா சீக்கிரம் கிடைக்கும். அதனால வெள்ளியுடைய அளவை வச்சு அந்த கணப்படி அதை சொன்ன கணக்கு அதுல கணக்கு பார்த்துக்கோங்க. 612 கிராம் வெள்ளி, அதுக்கு என்ன காசாவது ஒரு 40,000 சில்லறை ஆகுதுன்னு சொன்னா அந்த அளவுக்கு பணமாக இருந்தாலும் ஜக்காத்து விதியாகும். அதே மாதிரி பல சைட் வாங்கி போட்டிருக்கிறாங்க, வீடு வாங்கி போட்டிருக்காங்க, இது விற்பனைக்குன்னு வச்சிருந்தால் ஜக்காத்து கொடுத்தாகணும். சொந்தமா பிளாட் போட்டு வீடு கட்டலாம்னு வச்சிருக்கிறீங்க, அதுக்கு ஜக்காத் இல்லை. நாளைக்கு விலை ஏறும்போது கொடுத்துக்கலாம் நிறைய வாங்கி போட்டிருக்கவங்க போட்டிருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் உங்கள்கிட்ட காசு இருக்கிற மாதிரி தான். அது அன்றைய விலைக்கு என்ன வாங்கின விலையை பார்த்துடக்கூடாது. 10 வருஷத்துக்கு முன்னால ₹5,000 வாங்கியிருப்பான், இன்னைக்கு ₹5,00,000 நிற்கும். அதனால அன்றைய விலையை கணக்கிட்டு அதையும் ஜக்காத். நான் இதை ஏன்டா இப்போ பொதுவாக அதை விலங்குல மக்களுக்கு பல பேர் அது சும்மா தான் பூமியாக தானே கிடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்க நியத்தை பொறுத்து தான். விற்பனைக்காக வேண்டி வச்சிருக்கிறோம், நாளைக்கு விலை ஏறும் கொடுத்துடலான்னு வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதையும் கணக்கு போட்டு அதுக்குண்டான ஜக்காத்தையும் செலுத்தணும். வேற ஒன்றும் இல்லையே. ஹஜ்ரத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الحمد والشكر الله سيدنا ونبينا مولانا محمد مبارك وسلم عليه. آمين. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد
مجيد. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم أنت السلام ومنك السلام إليك يرجع السلام. حينا ربنا بالسلام وادخلنا الجنة دار السلام برحمتك يا أرحم الراحمين. اللهم سلم دنيانا وسلم آخرتنا سلمنا من آفات الدنيا وعذاب الآخرة إنك على كل شيء قدير. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة يا رب العالمين. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا ودعاء مستجابا وشفاء من كل داء يا أرحم الراحمين. اللهم اغننا بفضلك عمن سواك. اللهم اغننا بحلالك عن حرامك يا رب العالمين. اللهم جنبنا الفواحش ما ظهر منها وما بطن. اللهم وفقنا لكل الخير والسعادة يا أرحم الراحمين. اللهم اجعلنا في هذا الشهر الشريف شهر رمضان من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المردودين. اللهم وإن لك في كل ليلة من ليالي الشهر رمضان تقاء وطلقاء وخلصاء فجعلنا يا إلهنا من متقائك وطلقائك وملائك وخلصائك يا رب العالمين. اللهم اعتق رقابنا ورقاب آبائنا وأمهاتنا وأزواجنا وأولادنا وأساتذتنا وطلابنا وأحبابنا وأعواننا من النار. اللهم اعتقنا من النار. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة الفردوس مع الأبرار يا عزيز يا غفار يا كريم يا رحيم يا بار يا سلام برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. وصل على النبي محمد وعلى آله وصحبه أجمعين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. يا رب بالمصطفى بلغ مقاصدنا